அவாவா அந்தந்த ஜாதிக்குரிய தொழிலை செய்யணும், அவாளுக்குரிய கோயிலில் அவாவா இருக்கணும், அவாளுக்குரிய சங்கீதம் அவாளுக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் இந்துக்கள். இதனுடைய மேன்மையை, இதனுடைய ஆன்மீகத்தன்மையை, குறிப்பாக பார்ப்பன மேன்மையை கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு நபரை நீங்கள் எப்படி விருது கொடுக்கலாம் என்பதுதான் பிரச்சனை. முக்கியமாக ஒரு மோடியை விமர்சனம் பண்ணார், ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் மோடியை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்றதும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கரகாட்டத்தை விடலை, ஒயிலாட்டத்தை விடலை, நீங்கள் முதல்ல தமிழையே விடலை உள்ள. அதுதான் அதை ஒட்டி அதற்கு எதிராக தொடங்கப்பட்டது தான், இந்த பிரச்சனையை எழுப்பி தொடங்கப்பட்டது தான் தமிழிசை இயக்கம். அப்போ என்ன பதில் சொன்னாங்கன்னா, தமிழ் இசைக்கு உகந்த மொழி அல்ல. பெரியார் தமிழிசை இயக்கத்தை ஆதரித்தார். ஏன் அப்படின்னாக்கா, தமிழனும் தீட்டு என்றதை எதிர்த்து அவர் இதை ஆதரித்தார். தண்டபாணி தேசிகர் 1965 திருவையார் மேடையில் பாடிய போது அவரை இறக்கி விட்டு தமிழில் பாடிட்டார். அதுக்காக தண்ணி விட்டு தீட்டு கழிச்சாங்க. ஆபிரகாம் பண்டிதர் அதை ஆய்வு செய்து என்னென்ன பண்கள் சிலப்பதிகாரத்தில் இருந்தது, என்னென்ன பண்கள் தேவாரம் திருவாசகம் காலத்தில் இருந்தது, அந்த பண்களுடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது. இது சஜ்ஜம் ரிஷபத்துக்கு சான்னு சொல்றது சமஸ்கிருத வழிபட்ட இலக்கணப்படியே இது உண்மை அல்ல. இது திராவிட சங்கீதம் தான். சங்கீத ரத்னாகரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரியே சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. டைம் டிராவல் 13ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிற மாதிரியே 2ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்கு. வயலின் எங்கேருந்து வந்துச்சு? ஐரோப்பாவிலேருந்து வந்தது. அது சரஸ்வதி கொடுத்த அப்படியெல்லாம் வரல, வயலின் வெள்ளக்காரன்ட்டு வந்தது. அது நாங்கள் தான் உருவாக்கணும்னு சொல்கிறீங்களே, அது ஒன்றும் இல்லை. திருட்டு பொருளுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. பரதநாட்டியத்தை பார்ப்பனமயமாக்கத்திலிருந்து மீட்க வேண்டும். பார்ப்பனமயமாக்கம் என்ற கரையை அகற்றி அதனுடைய செக்யூலர் கண்டென்ட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முறையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்காகலாம் பசுவை கொள்றதில்லை, செத்த மாட்டு தோலை வச்சு தான் செய்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய பொய். செத்து போன மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ரத்தம் உறைந்து விடும். அந்த தோல் பிளைவுட் மாதிரி இறுகிடும். அது இதுக்கு பயன்படாது. தாய் பசு மிருதங்கத்துக்காகவே வெட்டப்பட வேண்டும். யோகி ஆதித்யநாத் இதை குறித்து கொள்ளட்டும். அந்த வேதவாத்தியம் என்பது வேத காலத்தில் உருவானது அல்ல. அதை தலித் கிறிஸ்தவர்கள் தான் உருவாக்குனாங்க. அது இந்த கடந்த ஒரு 2 நூற்றாண்டில் நடைபெற்ற விஷயம் என்பதை இந்த அவருடைய நூலில், செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அந்த நூலில் ஒரு விளக்கியிருக்காருன்னா அது அவருடைய கருத்து மட்டும் இல்லை. பல மிருதங்க வித்வான்களை நேரில் பேட்டி கண்டு, மிருதங்க கலைஞர்களை பேட்டி கண்டு அதை விளக்கியிருக்காரு. நம்ம எப்படியும் அந்த மியூசிக் கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, பாட போகிறதில்ல. நமக்கு என்ன என்பதல்ல. இது நம்முடைய மரபு, நம்முடைய சொத்து களவாடப்பட்டது தொடர்பான ஒரு பிரச்சனை. அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். TM கிருஷ்ணா அவர் பாட்டு பாடுவார், கர்நாடக சங்கீதம். அவர் பெரியார் குறித்தெல்லாம் பாடுவார். இப்படிங்கிற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். கர்நாடக சங்கீதம் தொடர்பாக எனக்கு ஒரு தூரத்தில் எங்கேயோ பாடிட்டு இருக்காங்கிறத தாண்டி வேற எதுவும் எனக்கு தெரியாது. பெரும்பாலான மக்களுக்கு அப்படிதான். ஆனால் அவர் பெரியார் குறித்து பேசுகிறார், முற்போக்காக பேசுகிறார், சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் குறித்து பேசுகிறார். இவர் இந்த ராமஜென்மபூமி பிராண பிரதிஷ்டா அது நடந்தபோது அது குறித்து கேள்வி எழுப்புகிறார். இஸ்லாமிய சகோதரர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறார். அவர் இன்னொரு பக்கம் ராமஜென்மபூமிக்கு அங்கே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்த பல கலைஞர்களை பார்த்தோம். அவங்க தட்டின ஜால்ரா மாதிரி இவருடைய அந்த கட்டுரைகள் இல்லை. ஜால்ராவுக்கு எதிராக இருந்தது. ஆமாம், அவருக்கு விருது அப்படின்னு மியூசிக் அகாடமி வழங்குது அப்படின்ன உடனே கண்டனங்கள் வருது. பிரதானமாக ஃபஸ்ட்டு இந்த ரஞ்சனி காயத்ரி அப்படிங்கிற அவங்க ரொம்ப கடுமையாக அது பெரியாரெல்லாம் எடுத்து, பெரியார் அவர் பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்ய சொன்னவர் அப்படின்லாம் சொல்லி ஒரு கட்டுரை எழுதி, அப்புறம் மியூசிக் அகாடமி தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் அதை மாலினி பார்த்தசாரதிலாம் அதில் கோட் பண்ணி ஆதரிச்சு. ஆமாம், அந்த ரஞ்சினி காயத்ரி சூப்பருங்க, சூப்பராக பதில் கொடுத்துருக்கீங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. TM கிருஷ்ணாவுக்கு ஒரு விருது வழங்கப்படுது. அவர் ஏதோ பாடுறாரு, அவங்க கோஷ்டியில் பாடுறாரு. அந்த கோஷ்டியில் அவங்க விருது கொடுக்குறாங்க. அந்த கோஷ்டிக்குள்ள விருது கொடுக்கறதுக்கு அந்த கோஷ்டிக்குள்ள இருந்தே சண்டை வருது. நான் அந்த கோஷ்டின்னு சொல்றது இது பெரும்பாலான மக்களுக்கு பரிச்சயம் இல்லாததுனால சொல்றேன். எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? நீங்க முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, ராம ஜென்மபூமியை ஆதரித்து ஒரு பிரிவு, இவர் அதை விமர்சனமாக சொல்லி இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்டார், விமர்சனம் பண்ணார். இப்போ ஒரு கர்நாடக சங்கீத வித்வான், ராமனின் புகழை கீர்த்தனைகளில் பாடக்கூடிய ஒரு வித்வான், ராம ஜென்மபூமி கோயில் கட்டும்போது அதை எப்படி மறுக்க முடியும், எதிர்க்க முடியும்? ராமனை மறுக்கல. ராம ஜென்மபூமி கோயில் அதை எப்படி மறுக்க முடியும்?
ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் பெரியாரை பற்றி எப்படி பாட முடியும்? ராமனையெல்லாம் வந்து ரொம்ப தூற்றி பேசிய பெரியார், ஜனசைடெல்லாம் அட்டாச்மெண்ட் இது. கர்நாடக சங்கீத வித்வான் அவர் வந்து கர்நாடக இசையை எப்படி கிரிட்டிக்கலாக பார்க்க முடியும், தியாகையரை எப்படி விமர்சிக்க முடியும்? இதெல்லாம் கிருஷ்ணா செஞ்சார். செஞ்சதை பற்றி கூட பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த மியூசிக் அகாடமி என்ற நிறுவனத்தில் பாடுவதில்லை, நான் அதில் பாடுறதில்லைன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் வழி தவறிய மகன் ஒருவன் ஒழிந்தான், வெளியே போயிட்டான், தொல்லை இல்லை, ஏதோ கத்திட்டு போட்டோம், அப்படி இருந்தாங்க. நமக்கு ஆபத்து இல்லை. முக்கியமாக ஒரு மோடியை விமர்சனம் பண்ணார். ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் மோடியை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்றதும் இருக்குது உங்களுக்கு. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் பேசுகிறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட், கர்நாடக சங்கீதத்தில் இது உண்டா? மோடி பக்தி உண்டா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை, பொதுவாக ஜால்ராங்கிறது அதில் உண்டு 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 ஜால்ரா அதிலே உண்டு. இதெல்லாம் அவங்களுடைய கருத்து. அவர் பாடுறது இல்லைன்னு தொலைஞ்சாலும் விட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மியூசிக் அகாடமி என்ற அந்த நிறுவனம் அவர் ஆண்டுதோறும் ஒரு சிறந்த இசைக்கலைஞருக்கு சங்கீத கலாநிதினு ஒரு விருது கொடுப்பாங்க. அவர் தலைமையில் அந்த ஆண்டு இப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்கன்னா டிசம்பரில், இந்த ஆண்டு டிசம்பர் 24 டிசம்பரில் நடக்கின்ற அந்த சங்கீத சீசனில் கருத்தரங்குகள்லாம் வந்து நடக்கும் இசை பற்றி. அதுக்கெல்லாம் அவர் தலைமை தாங்கி நடத்துவார். நீங்கள் விருது கொடுப்பீங்க, இப்படி கர்நாடக இசையையும் ராமனையும் தூஷித்து இன்னொரு பக்கம் பெரியாரை புகழ்ந்து பேசிய ஒரு மனிதர் தலைமை தாங்க அங்கே நாங்கள் உரையாற்றுவதா, அங்கே நாங்கள் பாடுவதா, அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோம், விருது திருப்பி விடுகிறோம் அப்படின்னு எங்கள் மேலே தீட்டுப்பட்டுரும். ஆமாம். இப்போ பிரச்சனை அவர் பேசினார் என்பதை காட்டிலும் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபருக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தின் புனித கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த மியூசிக் அகாடமி விருது கொடுக்கலாமா என்பதுதான் அவருடைய பிரச்சனை. அவரை அங்கீகரிக்கலாமா? இப்போ இன்னொன்று, அவரோட அசோசியேட் ஆனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற பயமும் கூட இருக்கும்ல. ஆபத்து பற்றிய பிரச்சனை அல்ல, இது ஒரு புனிதமான கோயில். இந்த புனிதமான கோயிலுக்குள்ள இப்போ கருவறை அர்ச்சகர் நான் பிராமண அர்ச்சகராகிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த பிரச்சனை தான் இது. இப்படி ஒரு ஆளை உள்ள விடலாமா? இதையே ஒத்துக்காத நபரை, எதை ஒத்துக்காத நபர்? இதனுடைய மேன்மையை, இதனுடைய ஆன்மீகத்தன்மையை, குறிப்பாக பார்ப்பன மேன்மையை கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு நபரை நீங்கள் வந்து எப்படி விருது கொடுக்கலாம் என்பதுதான் பிரச்சனை. அவங்க இது மாதிரி கேள்வி எழுப்புவதற்கு ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிறுவனமே 1928 உருவாக்கப்படுது. 25க்கு பிறகு 27 காங்கிரஸ்கால ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் நம்முடைய தேசிய பண்பாடு இசை இதெல்லாம் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். அப்போ தேசிய பண்பாடு என்பது என்ன? தேசிய பண்பாடு பார்ப்பன பண்பாடு, சனாதன பண்பாடு. இப்போ கூட அந்த விவாதத்தில் இருக்குல்ல, சனாதனம் தான் தேசியம், நம்முடைய அரசியல் சட்டத்துக்கெல்லாம் முந்தையது சனாதனம். ஆர் என் ரவி சொல்லியிருக்காருல்ல, இந்த கருத்து தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மத்தியிலும் நிலவியது. அப்போ தேசிய பண்பாடு என்பதே பார்ப்பன பண்பாடு என்ற கண்ணோட்டத்திலிருந்து இங்கே தொடங்கப்பட்ட, இசைக்காக தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம், இது வந்து பார்ப்பன விழுமியங்களின் அடிப்படையிலான இசையை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான். இதில் எனக்கு ஒரே ஒரு தலையீடு, 27 தொடங்குறாங்க. 28 இந்திய பண்பாட்டை ஊக்குவிப்பது, இந்திய கலைகளை ஊக்குவிப்பது மியூசிக் அகாடமியில் ஒரு நூற்றாண்டு நெருங்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் மியூசிக் அகாடமியில் வந்து வெறும் சாரிகாமா பாடுறது அது மட்டும் இருந்திருக்காதுல்ல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த ஆட்டங்கள் இல்லை, அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அதுக்கும் சாஸ்திரிய இசை என்று சொல்லக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை அந்த மேடை, அந்த புனிதமான அந்த மேடையில் இது வரைக்கும் அப்படியான எந்த முயற்சியும் கிடையாது. அப்ப இவங்க பாரத பண்பாட்டை காப்பது, இந்த மேன்மை காப்பது சொல்லிட்டேன். அது இந்த மாதிரி பார்ப்பன அடிப்படையிலான இந்த பண்பாடு, இந்த பக்கம் பரதநாட்டியம், இந்த பக்கம் கர்நாடக சங்கீதம், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பாரத பண்பாடு. மற்றது எதையும் அவர்கள் வந்து இல்லை. ரஞ்சனி காயத்ரி ஒரு பேட்டியில், நாங்கள் என்ன சோறு கட்டி வச்சிருக்கோமா, யாரை வரக்கூடாதுன்னு சொன்னோம், நீங்களும் வாங்க, நீங்கள் வரலாம், அது நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து கொஞ்சம் மேன்மையானதுங்க. மேன்மையானதை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் வந்து கரகாட்டத்தை விடலை, ஒயிலாட்டத்தை விடலை, நீங்கள் முதல்ல தமிழையே விடலை உள்ள. அதுதான் அதை ஒட்டி அதற்கு எதிராக தொடங்கப்பட்டது தான், இந்த பிரச்சனையை எழுப்பி தொடங்கப்பட்டது தான் தமிழிசை இயக்கம். அது 41 தொடங்குறாங்க. கர்நாடக இசை என்பதில் இந்த பாடப்பட்ட கீர்த்தனங்கள் இருக்குல்ல, பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் எந்த மொழியில் அமைந்திருந்தன? தெலுங்கு, சமஸ்கிருதம், இது 2 தான் அது இருந்தது. ஏன்பா தமிழில் பாட மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் முதல்ல கலைஞர்கள் எழுப்பினாங்க. ஏன்னா பார்ப்பனர்களுக்கு அப்பால் தமிழ் இசை பாடக்கூடியவர்களாக இசை வேளாளர் சமூகத்தினர், நாத வித்வான்களாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், மிருதங்க வயலின் வித்வான்கள், சைவ வேளாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, இசை வேளாளர்கள், வேற உயர் சாதி இந்து சமூகங்களை, நான் பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருந்தாங்க. அங்கேருந்து இந்த கேள்வி வந்து எழும்புது. அப்போ என்ன பதில் சொன்னாங்கன்னா, தமிழ் இசைக்கு உகந்த மொழி அல்ல, தெலுங்கு இதுவும் தான். அதை எப்படி தமிழ் இசைக்கு உகந்த மொழி இல்லைன்னு சொல்ல முடியும்?
அதில் தமிழ் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. முத்துத்தாண்டவர், அருணாசல கவிராயர், சீர்காழி மும்மூர்த்திகள்னு சொல்கிறது அவங்கள. இவங்க ஒரு மும்மூர்த்தி வச்சுருக்கிறாங்க, தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி. அது இவர்களுடைய மும்மூர்த்தி. தமிழும் தமிழர்களும் தீட்டென வெளியே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அது தீட்டுன்னு அவங்க சொல்லுவாங்களா? தீட்டுன்னா நாங்கள் சொல்லலை, இது அது ஒத்து வராது, ஆகம முறைப்படி அதுக்கு நீ சரிப்பட மாட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அதை பற்றி விவாதம் நடந்தது. அது ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, மொழி வந்து இதுக்கு மியூசிக்கல் இல்லை தமிழ் அப்படின்னு சொன்னது. அதுக்கு எதிரான வாதங்களை எல்லாம் இவங்க அடுக்கிறாங்க. அது போகட்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மியூசிக் அகாடமியை தோற்றுவித்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஃபேமிலியில் வர்றவர் தான் டிஎம் கிருஷ்ணா. டிடிக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இசைக்கு மொழி கிடையாதுங்க, நீங்கள் ஏன் மொழி துவேஷத்தெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டார். மொழியே கிடையாது, இரலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மட்டும் அப்படி சொல்லலை. முடிகொண்டான் வெங்கட்ராமையர்னு இருந்தார் முதல்ல அதுக்கு பிரசிடெண்ட்டாக. அவர் வந்து இல்லை, இசைக்கெல்லாம் மொழி கிடையாதுங்க, இது மாதிரி இந்த பிரச்சனை. சமீபத்தில் பாண்டே இதே மாதிரி ஒரு வழக்கம் கொடுத்தார், நம்மளே பேசணும். அது மொழி அல்ல, ஒளி. இல்லை, இசைக்கு மொழி இல்லை என்பது ஒரு பகுதி உண்மை. இப்போ பீத்தோவன் இசைக்கோ, பாக் இசைக்கோ, மொசார்ட் இசைக்கோ எந்த மொழியும் கிடையாது, பியூர் மியூசிக். அது என்ன பாண்டே மந்திரத்துக்கு தெரிந்தாரு, ஒலி. அதை விட்டு ஹிந்துஸ்தானி மியூசிக் இருக்குது, வெறும் ராகத்தை மட்டும் பாடக்கூடிய இசை வந்து இருக்குது. ஆனால் இவங்க அப்படி பாடலையே, இவங்க கீர்த்தனங்கள் பாடுனதுனால தான் இந்த கேள்வி வந்தது. அப்போ தமிழ் இசை, தமிழையும் வெளியே நிறுத்தினார்கள், தமிழர்களும் தமிழும் வெளியே நிறுத்தப்பட்டார்கள். சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த சுவரை உடைப்பதற்கான முயற்சியாகத்தான், தகர்ப்பதற்கான முயற்சியாகத்தான் தமிழிசை இயக்கம் தொடங்கப்பட்டது. தமிழிசை இயக்கம் தொடங்கி அதில் என்ன நடக்குதுன்னா, முதல்ல கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தமிழிசை இயக்கத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழிசை இயக்கத்தை முன்வைத்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியாரோ, ஆர்கே சண்முகம் செட்டியார் பழைய நிதியமைச்சர், இவங்கெல்லாம் முன்வைத்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப இந்த இசையில் பாடப்பட்ட பாடல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழில் இருக்கக்கூடிய இறைவனை துதிக்கின்ற பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்கள் தான் இங்கே தமிழிசை இயக்கத்தில் பாடப்பட்டது. பெரியார் தமிழிசை இயக்கத்தை ஆதரித்தார். ஏன் அப்படின்னாக்கா, தமிழும் தமிழனும் தீட்டு என்றதை எதிர்த்து அவர் வந்து இதை ஆதரித்தார். ஆனால் இதே தமிழிசை இயக்கத்தினுடைய விழாவில் வந்து பெரியார் வந்து பேசுகிறார். இது இந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த டேர்முக்காக கேட்குறேன். ஜெனசைட் அப்படிங்கிற டேர்ம் குறித்து சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சாரார் பண்பாட்டு ரீதியாகவும் வாழ்வுரிமை சார்ந்தும் அவர்களை முற்றாக புறக்கணித்து வெளியே ஒதுக்கி வைப்பது, அப்படிதானே? ஒதுக்கி வைப்பது, பாகுபாடு காட்டுவது, அழித்தொழிப்பு செய்வது, அது கடைசி ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜா இப்போ தமிழும் தமிழர்களும் அவனுடைய மொழியும் அல்லது அந்த இசை வெளிப்பாடு, கலை வெளிப்பாடும் வெளியே நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது கல்ச்சுரல் ஜெனோசைடு. அது அப்படி டேர்ம் பண்ணலாம் தானே? பண்ணலாம். கலாச்சார ரீதியான இன அழிப்பு அல்லது இன அடையாளத்தை அழிப்பது, அதை பற்றி பேசுவோம். இப்படி இருக்குது. இப்போ பெரியார் வந்து தமிழில் மட்டும் பாடுறதுல என்ன பாயிண்ட் இருக்குது? பாடலினுடைய உள்ளடக்கம் வந்து மாறணும். திரும்ப கிருஷ்ணராமா கோவிந்தான்னு தெரியாத மொழியில் பாடிட்டு இருந்தால் அதுவே தேவலாம். இப்போ புரிய வச்சேன்டா தமிழை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பனை திட்டின மாதிரியே அப்படி வந்து விமர்சனம் பண்ணி அவர் பேசுகிறாரு. பட் அது வந்து மதச்சார்பற்ற, வாழ்வியல் சார்ந்த, முற்போக்கான கருத்துக்களை கொண்ட அந்த மாதிரி கண்டென்ட்டோட உள்ள பாடல் வந்து வரல. நெவர்தலெஸ் இருந்தாலும் கூட பெரியார் வந்து சீராடி கோவிந்தராஜனை வந்து பாட வச்சார். அவர் அந்த பாடல் தான் பாடுவார். அப்புறம் பெரியார் அதை விமர்சனம் பண்ணி பேசுவார். தமிழுக்கு இருந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர் அதை செய்தார். அப்போ தமிழிசை இயக்கம் என்பது அப்படி அந்த வரம்பில் நின்றது. போக போக பார்ப்பனர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னாக்கா, இந்த தமிழிசை இயக்கத்தை வந்து ஆதரித்தார்கள். கல்கி, அப்புறம் கொஞ்சம் பாடகர்கள், முதல்ல எதிர்த்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதில் சமரசத்துக்கு வந்து பாட ஆரம்பிச்சாங்க. எந்த ஈக்குவேஷன்ல இது இருந்தது? இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நான் பிராமின் மூவ்மெண்ட் வலிமை பெறுகிறது, செல்வாக்கு பெறுகிறது அப்படின்னா சரி ரைட்டு, இப்போ கொஞ்சம் அனுசரித்து நம்ம அடக்கி வாசிக்கணும், இப்போ நம்ம வந்து ஏறினாக்க பிரச்சனை ஆகிடும் அப்படின்றது. அதுக்கு மேலே வேற ஒன்றும் அதில் பெரிய சங்கதி எதுவும் கிடையாது. ஆனால் பொதுவில் இந்த கர்நாடக சங்கீதம் இப்படி தொடையை தட்டி பாடுறது, இது எல்லாத்தையுமே பொதுவில் மக்கள் புரிந்து வைத்திருப்பது. அது வந்து அவங்க ஐயர் வீட்டு பாடுறது, அது ஐயர் வீட்டு பாஷை, இது அவங்க இசை, அப்படிதான் பொதுவில் புரிதல் இருக்குது. மக்கள் ஒன்றும் இது ஆர்வத்தோடு போய் பங்கெடுக்கிறதுலாம் இல்லையே. மக்கள் பங்கெடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனை மாதிரி. மக்கள் வந்து நாங்கள்லாம் அர்ச்சகர் ஆகணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களா? இல்லை. ஆனால் எதுக்காக அந்த இஷ்யூ பேச வேண்டியிருக்கு? நீ எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் பிறப்பால் நீ பார்ப்பனன் இல்லைன்னாக்கா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று பிறப்பின் காரணமாக ஒதுக்குவது அப்படின்னு இருக்கிறதுனால அதை வந்து ஃபைட் பண்ணுறோம். இப்போ இந்த இசையை பொறுத்த வரைக்கும் இது மேன்மையானது, செவ்வியல் இசை, உங்களுக்கெல்லாம் புரியாது,
மூளை பலம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சுதாரகுநாதன் சொல்கிறாங்க, துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லும் பொழுது, சில கலைகள் ஒரு சாராருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியாருக்கு இயல்பாக கை வரும். அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து எதேச்சையாக தானாக கூடின கூட்டம் மியூசிக் அகாடமியில், அந்த தானாக கூடியவர்கள் எதேச்சையாக பார்ப்பனர்களாக இருந்தார்களே ஒழிய பார்ப்பனர்கள் எல்லோரும் கூடி இந்த வேலையை செய்தார்கள் என்பதல்ல. எதேச்சையாக கூடுதலில் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் இருந்தாங்க, அதுக்காக பிராமணர்கள் மீது துவேஷமா? இவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்னு சொன்னால் எல்லாரையும் கூப்பிடு, நாங்களும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், சம்பந்தம்லாம் எங்களை எதுக்கு திட்டுற? தற்செயலாகத்தான் பார்ப்பனர்கள் கல்வி, சாத்திரங்கள், மதம் ஆகியவற்றை வந்து கையில் வைத்திருந்தார்கள். தற்செயலாகத்தான் பனியாக்கள், செட்டியார்கள் வணிகர்களாக இருந்தார்கள். தற்செயலாகத்தான் சத்திரியர்கள் மன்னர்களாக இருந்தார்கள். தற்செயலாகத்தான் சூத்திரர்கள் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். யாரும் இவர்களை தற்செயலாகத்தான் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் ஊருக்கு வெளியிலே இருக்கிறோம் என்று அவர்கள் இருந்து கொண்டார்கள். யாரும் அவர்களை வெளியே அனுப்பவில்லை, யாரும் இவர்களை உழைக்கும்படி கட்டாயப்படுத்தவில்லை. அப்படி இருந்தார்கள். அது உண்மை என்றால் இப்போ இவர்கள் பேசுவதும் உண்மை. அப்போ இந்த வர்ண சாதி சமூக அமைப்பு அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த கலை இவர்கள் தான் அபரிகி. இப்போ உலகம் பூராவுமே இந்த செவ்வி இசை கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்றது, மியூசிக் 2 வகை, கலை எல்லாமே 2 வகை. ஒன்று ஃபோக், இன்னொன்று கிளாசிக்கல். ஃபோக்குன்றது உழைப்பாளி மக்கள் மத்தியிலிருந்து எழுவது. இது தமிழ்னு இல்லை, எல்லா மொழியிலும் உலகம் முழுதும் உள்ளது. அப்போ உழைப்பிலிருந்து எழுவது, அவங்க உழைப்பு காலத்திலையும் அல்லது ஓய்வு காலத்திலையும் அவர்கள் தங்களுடைய வாழ்நிலையிலிருந்து அவர்கள் உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு கலை வடிவங்கள், இசை வடிவங்கள். அதில் வந்து கடவுள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எல்லாம் இருக்குது அதில். அப்படி இருக்குது. இன்னொன்று கிளாசிக்கல். இந்த கிளாசிக்கல் அப்படின்றது லீஷர்லி கிளாஸ் வந்து உருவாக்குறது. லீஷர்லி கிளாஸ்னால் உட்கார்ந்து சாப்பிட வாய்ப்பு கிடைத்த பிரிவினர், அது யாரோ அவங்க உருவாக்குறது தான் இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் மியூசிக், எல்லாமே அதுதான். அப்போ இங்கே கிளாசிக்கல் மியூசிக்கை யார் உருவாக்குனாங்க இங்கே அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. இந்த இந்தியாவில் குறிப்பாக இப்போ தென்னகத்தில் இந்த கிளாசிக்கல் மியூசிக்கு கூடுதலான ஓய்வு வாய்ப்பெல்லாம் கிடைச்ச பார்ப்பனர்கள் தான் உருவாக்குனாங்க. அது ரொம்ப பொதுவானது. அப்படி இல்லை வரலாறு. இப்போ இவங்க வந்து கர்நாடக இசையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்களா என்ன? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய கருத்துப்படி சாமவேதத்திலிருந்து இசை தோன்றியது. சாமவேதத்துக்கு 5 சுரம். சிவனோட உடுக்கையிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது தனி, அது பரதநாட்டியம். உடுக்கை இப்படி அடிக்கும்போது 2 பக்கம் இப்படி அடிக்குதா, இங்கே ஒரு முனிவர் உட்காந்தாராம், அங்கே ஒரு முனிவர் உட்காந்தாராம். அந்த முனிவர் வந்து கிராமர் எழுதினார். இந்த முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பரத சாஸ்திரம் எழுதினார், டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆனால் டான்ஸ் பூரா தஞ்சாவூரில் வந்து சகோதரர்கள், தஞ்சாவூர் நால்வர் சதிர் அவங்க பண்ணது. சரிதானா? அப்போ அந்த கதையை விட்டுருங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த இசை அப்படின்றது இவர்கள் வந்து சாமவேதத்திலிருந்து உருவானது அல்லது வேதத்திலிருந்து உருவானது. இப்போ இந்த மிருதங்கம் இருக்கு இல்லையா, இந்த மிருதங்கத்தை வேத வாத்தியம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம செல்ஃபோனை எடுத்தாக்க வேத கணிதம்னு வருது. வேதத்தின் அடிப்படையில் பல்பொடி, பேஸ்ட் எல்லாமே எல்லாம் வேதத்திலே இருக்குது. கம்ப்யூட்டர் தான் இது வரைக்கும் சொல்லலை, வரும், அதுவும் வரும். அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. நான் சொல்கிற வரலாறு இது வந்து ஒத்துக்கொள்வதில்லை. ஆக்சுவல் வரலாறு என்ன தமிழ்நாட்டில் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டு வரலாறு ஒரு பறவை பார்வையில் வேகமாக பார்ப்போம். பல்லவர் காலம், அவர்கள் தமிழர் அல்லாத மன்னர்கள். அந்த காலத்தில் பாலி மொழி, பௌத்தம், சமணம், சமஸ்கிருதம். தமிழர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிற ஒரு தரப்பு அவர்கள் தமிழர்கள் தான். சரி, இருக்கட்டும், அது பெரிய பிரச்சனை. நீங்க அக்னி சட்டி சொல்றீங்களோ? இல்ல, அக்னி சட்டி இல்ல, பொதுவில். சரி, ஓகே, நான் எதுவும் சொல்லலை. பல்லவர் காலம் நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது தான் நான் சொல்றேன். ஜாதி சங்க தலைவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, விட்டுருங்க. அதுக்கு பிறகு சேர சோழ பாண்டியர்கள் காலம், சோழ மன்னர்கள் காலம் அப்படின்ற காலத்தில் ஒன்று அவர்கள் பார்ப்பனர்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பீகார்லேருந்தும் காஷ்மீர்லேருந்து கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து வேத கல்வியை வளர்த்தார்கள், வேத பாடசாலைகளை உருவாக்கினார்கள். கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. சோழர் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்றது வந்து விஜயநகர பேரரசு. அது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கி அது வந்து விஜயநகர பேரரசின் காலம் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசு வீழ்ச்சி, சுல்தான்கள் வராங்க, மேலேருந்து பாமினி சுல்தான் ஆட்சி வருது. அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த கவர்னர்களாக ஆரண்டை மாதிரி இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாயக்கர்கள். அவங்க வந்து நாயக்கர் ஆட்சியாக ஆகிட்டாங்க. இது எல்லாமே தெலுங்கு தான். இது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் சீமானுக்கு ஆதரவாக எடுத்துக்கிட்டாலும் வரலாறு வந்து இப்படி இருக்குது. 13ஆம் நூற்றாண்டிலேருந்து நாயக்கர்கள்.
நாயக்கர் காலத்தை ஒட்டி வர்றது என்ன அப்படின்னாக்கா மராத்தியர்கள் சிவாஜியின் வாரிசுகள் படையெடுத்து வர்றாங்க, தஞ்சாவூரை ஆட்சி கைப்பற்றுறாங்க. அது வந்து மராத்தியர் இது. இந்த மராத்தியர் இது வரும்போதே வெள்ளைக்காரனும் உள்ளே வந்துடுறான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துடுது. அப்போ நீங்கள் 13ஆம் நூற்றாண்டிலேருந்து இது ஒரு நீண்ட ஒரு 4-5 நூற்றாண்டு காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசவை மொழியாக செல்வாக்கு பெற்ற மொழியாக இது இருக்குதுன்னாக்கா தெலுங்கு இருக்குது, கூடுதலாக சமஸ்கிருதம் இருக்குது. சமஸ்கிருதம் ஏன் இருக்குது அப்படின்னாக்கா அங்கேருந்து பார்ப்பனர்கள் கூட வராங்க, மன்னர்கள் கூட அவங்களுக்கு ஏதுவாக வசதிக்காக எப்பவுமே அது கூட கூட்டின்னு வந்துடுவாங்க ஊர்ல இருந்து. அப்போ அப்படி வர்ற காரணத்தினால அரசவை மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மன்னருக்கு அந்த மேற்குலத்தோருக்கு உகந்த மொழியா எது பெரும்பாலும் இருக்குதுன்னாக்கா தெலுங்கு சமஸ்கிருதம். எப்படி வரும்போது கூட்டு வந்தது தான் இந்த கர்நாடக இசையா? இல்லை அப்படி இல்லை, அவங்க வந்து சேர்றாங்க. இங்கே வந்த ஊரில் இங்கே ஏற்கனவே இசை இருக்குது. அது என்ன? அது நீங்கள் வந்து தொல்காப்பியத்தில் இசைக்குறிப்புகள் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் செவ்விசையும் இருக்குது, நாட்டுப்புற இசையும் இருக்குது, இசைக்குறிப்புகள் இருக்குது. இதை பற்றி நிறையா தமிழ் இசை குறித்த ஆய்வுகள் இருக்குது. சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு, சரிதானா? இவங்க வந்த அதுக்கு பிறகு அதுக்கு பின்னால் வந்தீங்கன்னாக்கா தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இசை சார்ந்தது தான் எல்லாமே. அதெல்லாம் 7-8ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்தவை. இப்போ நான் சொல்கிற இவங்க வந்ததெல்லாம் இப்போது 13ஆம் நூற்றாண்டு. கர்நாடக சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான ஆதாரமான நூலாக சொல்லப்படுவது சாரங்கதேவர் எழுதிய சங்கீத ரத்னாகரம் என்ற நூல். அது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போ கிமு 13, கிபி 13, கிபி. இப்போ 2 முன்னாலேயா 13 முன்னாலேயா? அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பொறுத்து எது பெருசுன்னு சொல்லணும். நீங்கள் நம்ம நினைக்கிறோம் 2ஆம் நூற்றாண்டு தான் பழசு, அது பொதுவான நம்பிக்கை, சரிதானா? அப்போது இங்கே நிலவுகின்ற இந்த தமிழ் இசை யார்கிட்ட இருந்துச்சு? தமிழ் இசை அப்படின்னு பார்க்கணும். தமிழ் இசை அப்படின்றது முக்கியமாக இசை வேளாளர்கள் என்று இன்று அழைக்கப்படுகின்ற, அன்று தேவதாசி குலத்தினர் என்றோ அல்லது இன்னும் வழக்கில் வந்து சின்ன மேளம் பெரிய மேளம் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவங்கள்ட்ட வந்து இசை அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இசையை. ஒன்று இறைவனுக்கு, இன்னொன்று மன்னர்கள், நிலச்சுவந்தார்கள், தனவந்தர்கள் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அப்போ கோயிலில் இருக்கிறதுக்கு பேர் பெரிய மேளம், இது சின்ன மேளம். இதில் வந்து நட்டுவனார்கள், பெரிய சின்னங்கிறது வந்து அந்த கடவுள்ன்றதுக்காக அந்த ஒரு கௌரவம் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இவங்க வந்து 2 இடத்துலையும் ஈடுபடுறாங்க. இந்த நடன கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இசைக்கலைஞர்கள், தவில் வித்வான்கள், நாதஸ்வர வித்வான்கள், நட்டுவனார்கள் 2லையுமே வந்து ஈடுபடுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக திரும்ப சொல்கிறேன், இசையை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யாருன்னாக்கா இவங்க தான். இப்போ இந்த கோயிலுக்கும் அரசவைக்கும் இதில் இருக்கும்போது கல்வி யார்கிட்ட இருக்குது? பிரதானமாக கல்வி பார்ப்பனர்கள்ட்ட இருக்குது. அப்போ இவங்களுக்கு பார்ப்பனர்களோட கோயில்லையும் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அரசவையிலையும் இன்ட்ராக்ஷன். இவங்களுக்கும் ஓரளவு கல்வி அறிவு இருந்திருக்கு. நான் சொல்றது பார்ப்பனர்களோட ஒரு இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அப்போ பார்ப்பனர்களா அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பாடல் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. பாடலாசிரியர்கள் நான் சொல்றது வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு விரோதமானது. அவங்க வாக்கேயக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அவங்க மொழியில் அப்படி இருந்திருக்கிறாங்க. வாக்கேயக்காரர் தான் தியாகையர்லாம், அப்படி அவங்க இருந்திருக்கிறாங்க. அரசவையிலையும் இருந்திருக்கிறாங்க. இந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, மியூசிக்கை பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில இப்படி ஒன்று இருக்குது. இப்போ யார்கிட்ட கல்வி இருக்குதோ அவங்க இதை வந்து அக்வயர் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பார்ப்பனர்கள் எடுத்துக்கிறாங்க. இப்படி நடந்திருக்காதா? நான் டவுட்டாக தான் கேட்குறேன். அன்றைக்கு இசை வேளாளராக இருந்தவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு மியூசிக் அகாடமியில் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க. ரொம்ப வைல்டான இமேஜினேஷன். இல்லை, அவங்க கையில் தான் இசை இருந்துச்சுன்னா மேபி வழி வழியாக வந்து அவங்க தான் இருப்பான். இன்னைக்கு மேபி அவங்க அன்னைக்கு இசை வேளாளர் இருந்தவங்க இன்னைக்கு பார்ப்பனர்கள் ஆகிட்டாங்கன்னா அதை போய் சொல்லுங்கள், இதோட கொடூரமாக வெறியாயிடுவாங்க. டிஎம் கிருஷ்ணா கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்படியே இல்லை, இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இப்போ நான் கைப்பற்றி கொண்டார்கள்ன்றதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த கைப்பற்றி கொண்டார்கள் என்பதற்கு சான்றா ஒரு நிறைய ஆய்வு நூல்கள் வந்துருக்குது. 2 விஷயங்களை மட்டும் அதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1917 தஞ்சாவூரில் ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு இருக்கார். அவர் வந்து ஒரு இசை நூல் எழுதியிருக்கார், கருணாமிர்த சாகரம் அப்படின்னு பேர். நல்ல பெரிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் தமிழ் இசை அப்படின்றது வந்து அதுதான் கர்நாடக சங்கீதம் என்று அழைக்கப்படுவது. அப்போது இவங்க வந்து இது தமிழ் மரபு அப்படின்றத நிலைநாட்டி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. பொதுவாக கர்நாடக இசை அதனுடைய அது தங்களுக்கு சொந்தமானது, அது சமஸ்கிருத வழி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிற வழக்கில் பொதுவாக சொல்கிற ஒரு ஆதாரம் என்னென்னா சரிகம பதனி, இது வந்து வழக்கத்தில் இருக்குது.
இப்போ சான்னா சட்ஜம், ரீனாக்க ரிஷபம், கான்னாக்க காந்தாரம், மான்னா மத்தியமம், பான்னா பஞ்சமம், தன்னா தெய்வதம், நீன்னா நிஷாதம். பாருங்க, இதுல இருந்து தெரியலையா அப்படின்றது. என்ன தெரியலன்னு கேக்குறேன். சமஸ்கிருதம் தான் எல்லாம், இதனால எங்க சரக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு இதுல இருந்து தெரியலையா? அது ஆபிரகாம் பண்டிதர் அதை ஆய்வு செய்து என்னென்ன பண்கள் சிலப்பதிகாரத்தில் இருந்தது, என்னென்ன பண்கள் தேவாரம் திருவாசகம் காலத்தில் இருந்தது, அந்த பண்களுடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது. இப்ப நம்ம ஆதி குடிகள் அப்படின்னு சொல்லுவோம், பாணர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, திருமறைக்காடு அப்படின்றது வேதாரண்யம் ஆயிடுது. இப்ப நீங்க திருவையாறே எடுத்துங்களேன், திருவையாறுல இருக்கிற கடவுள் பேர் வந்து ஐயாரப்பர். 5 ஆறு, இந்த காவிரி, கொள்ளிடம், வெட்டாறு, குடமுருட்டி, அந்த 5 ஆறு இருக்குது அங்கே. என்ன, இந்த ஐயாரப்பர்ன்றது தான் கடவுளுடைய பேர். அந்த கடவுள் மேலே தியாகையர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அப்பரும் பாட்டு எழுதியிருக்காரு. யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது அப்படின்னு அந்த தேவாரம் வருது. இவர் என்ன எழுதுறாரு, இளலோ பிரணதார்த்திகர. கடவுளுக்கு பேர் வந்து ஐயாரப்பர் இல்லை, பிரணதார்த்திகரர். அவர் தெலுங்குல சொல்லியிருப்பாரு. இல்லை, பிரணதார்த்திகரர்னாக்கா வணங்குபவர்களின் துயரம் தீர்ப்பவர். அதை சமஸ்கிருதத்தில் சொல்றாரு. இப்போ ஏன் இதை சமஸ்கிருதத்தில் சொல்லணும்? தமிழ் பெயர்களை வடமொழியாக்கியதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு, நான் சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி அந்த ராகங்களின் பெயர்கள் வந்து இப்படி மாற்றப்பட்டிருக்கின்றன. மற்றபடி இந்த குறியீட்டு சொற்கள் இவையெல்லாம் வௌவல்ஸ், அதுதான் குறியீட்டு சொற்கள். அதற்கு தமிழில் வந்து குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று இருந்திருக்குது. சஜ்ஜம் ரசபம்க்கு அதுக்கான சொல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது அவர் சொன்னது ஆபிரகாம் பண்டிதர் மட்டும் சொல்லிட்டு போல. இந்த புத்தகத்தை எழுதி கொண்டு போய் திருவையாறில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி இருக்குது. அந்த சமஸ்கிருத கல்லூரி பிரின்சிபால்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன், இந்தாங்க இதை படித்து பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், உங்கள் கருத்து என்னவோ அதை எழுதி கொடுங்க அப்படின்னோடனே அவர் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது சஜ்ஜம் ரிஷபத்துக்கு சான்னு சொல்கிறது சமஸ்கிருத வழிபட்ட இலக்கணப்படியே இது உண்மை அல்ல, இது திராவிட சங்கீதம் தான் அப்படின்னு சொல்றவர். அந்த புக்கில் அந்த பிரின்சிபால், அவர் பேர் நாராயண சாஸ்திரி, அதை ஞாபகம் இல்லை, அவர் அந்த புத்தகத்தின் முன்னுரையில் அது இருக்குது. ஆபிரகாம் பண்டிதர் மிரட்டி வாங்கியிருக்க முடியாது அவரை எப்படியும், அவர் அதை எழுதியிருக்காரு. இது ஒன்று நான் சொல்கிறது. ரெண்டாவது, மு. ராமநாதன் எழுதிய சிலப்பதிகாரத்தில் இசை என்ற ஒரு நூல் இருக்குது, அரசு வெளியீடு, நெட்டில் போய் யார் வேணால் போட்டு பார்க்கலாம். அதில் இப்போ நான் சொன்ன மியூசிக் அகாடமியினுடைய ஆரம்பகால தலைவராக இருந்த முடிகொண்டான் வெங்கட்ராமையர், அவர் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். அந்த முன்னுரையில் தெளிவாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னாக்கா, இந்த சரிகம பதனி 7 சுரங்கள், இந்த ஏற்பாடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சங்கீத ரத்னாகரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரியே சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். எப்படி டைம் டிராவல் 13ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிற மாதிரியே 2ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் ரெண்டும் அதுதான், இது ரெண்டும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா ரெண்டும் ஒன்றும் இல்லை, அதுலேருந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சதை வந்து முன்னாடியே அவங்க சொல்லி வச்சது மாதிரி. ஆமாம், இதுதான் அந்த காலத்திலே எங்கள் ஆளுங்க, அதுவாவது அந்த காலம்னு சொல்கிறாங்க. இது அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் எழுதியாச்சு, இவங்க இந்த காலத்தில் ரெடி பண்ணி இதை அப்படி நவுத்தி வைக்கிறாங்க. இதில் 2 கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து இங்கேருந்து களவாடி கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க. களவாடி கொள்ள வேண்டிய தேவை, இப்போ வந்து மருத்துவம் பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து மருத்துவம் இன்னார்கிட்ட இருந்தது, மருத்துவர் நாவிதர்கள்ட்ட இருந்தது, அதை வந்து பார்ப்பனர்கள் திருடி கொண்டார்கள். இது ஒரு வருஷம் அதை நம்ம இங்கே பேசியிருக்கோம். இசை அப்படின்னு சொன்னால் இசையை அவங்க திருடி கொண்டார்கள். பர்பஸ் என்ன? இப்போ அதுலையாவது காசு இல்லை, பர்பஸ் உள்ள வருவோம். இதை களவு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இந்த உண்மையை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கீகரித்து இதை சொல்லியிருந்தாக்க நமக்கு அந்த தேவையில்லை. இது வரைக்கும் இப்போ நீங்கள் 2 பேரும் சொன்னீங்களா, அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு? யார் ஒத்துக்கிட்டாங்க? அவர் எழுதியிருக்காரு, இப்போ போய் கேளுங்க, வேதத்திலேருந்து வந்தது. அப்போ வேற வழி இல்லை, எழுதுறாரு. அதை காலம் மாறிடுச்சு. அப்போ திமுக ஆட்சி வந்து அந்த பீரியட் வந்துடுது, 70s நான் சொல்கிறது, அதில் முன்னுரையில் வந்து எழுதுறாரு. ஆனால் அவங்க சொல்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு இல்லை, இப்போ திரும்ப அங்கே மோடி இருக்காரு, நம்ம எதிர்காலம் நமது தான் நினைக்கிறாங்க. அதனால் இப்போ வேற ஒன்று பேசுகிறாங்க. பண்பாட்டு கலப்பு, மொழி கலப்பு, இனக்கலப்பு, இதெல்லாம் வரலாற்றில் நடப்பது தான். நாம் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க மாதிரி இந்த தூய்மைவாதம் பேசலை, தடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து பேசலை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் அங்கேருந்து வந்தோம், இங்கே தமிழ் இசை இருந்தது, இதிலேருந்து இதெல்லாம் சிலப்பதிகாரத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம், இதிலேருந்து எடுத்துக்கிட்டோம், நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை யார் சொல்கிறா? இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு தரப்பு டிஎம் கிருஷ்ணா, ஒரு தரப்பு ரஞ்சினி காயத்ரி, அப்புறம் சுதா ரகுநாதன், அப்புறம் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரியான ஆட்கள். இதில் டிஎம் கிருஷ்ணா இந்த வருஷம் டிஎம் கிருஷ்ணா இப்போ நான் சொல்கிற வருஷன் இருக்கு இல்லையா, அதை ஏறத்தாழ சொல்கிறார். ஏறத்தாழ
அப்படி எங்கேயும் தொகுத்து எழுதியிருக்கிறாரு அவரு. எழுதியிருக்காரு. அவருடைய நூல் வந்து சதர்ன் மியூசிக் அப்படின்ற புத்தகம். தமிழ் இசையிலிருந்து எடுத்துக்கொண்டதை பற்றி விரிவாக எழுதலை, அதை வந்து பாசிங்காக எழுதுறாரு. பாசிங்காக எப்படி எழுதுறாரு அப்படின்னாக்கா, திருவையாறில் தேவாரம் பாடக்கூடிய ஓதுவார்கள் இருக்காங்க, நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர் இந்த பீரியடை தான் எடுத்துக்கிறாரு. அவருடைய ஆய்வுக்கான பீரியடுன்றது சிலப்பதிகாரம் அல்ல, அவருடைய இந்த 18-19ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிறார். 18, 19, 20 இந்த நூற்றாண்டுகளில் மியூசிக் அகாடமியோட ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் அதையும் சேர்த்து இல்லை, இந்த கர்நாடக இசை என்ற பெயரில் பார்ப்பனர்கள் இதை எடுத்துக்கொண்டு சங்கீத மும்மூர்த்திகளை உருவாக்கி அவர்களை புனிதர்களாக்கி இந்த இசையை வந்து ஆன்மீகத்தோடு ஜாயிண்ட் அடித்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம்தான் அவருடைய ரிசர்ச்சுக்கான டைம். அப்படி தான் எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்துக்கும் போது தியாகையர் வந்து அங்கே இருக்கிற ஓதுவார்கள், நாதஸ்வர வித்வான்கள், அந்த இசையிலிருந்து அவர் கற்றுக்கொண்டிருப்பார். தியாகையருக்கு இசை, அவர் ஒரு இசை ஆற்றல் கொண்டவர் தான் என்றாலும் கூட லேர்னிங் இருக்கு இல்லையா அது. அதே போல் முத்துசாமி தீட்சிதருக்கு சின்ன மேளம் பெரிய மேளம் ஆகிய 2 பேருடனும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்றத வந்து எழுதுறாரு. அதில் வந்து பரிமாற்றம் இருந்தது அவர்களுக்குள்ள. இதெல்லாமும் அவர் இசை மேல இருந்து அப்படி மண்டையில உதிக்கல, பரிமாற்றம் இருந்தது. பரிமாற்றத்துக்கு இன்னும் நிறையா இருக்குது. முத்துசாமி தீட்சிதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வயலினை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வயலின் எங்கேருந்து வந்துச்சு? ஐரோப்பாவிலேருந்து வந்தது. அது சரஸ்வதி கொடுத்தல். இவர் தான் சொன்னார். யார்? இளையராஜா சொன்னார். ஆமாம், உள்ளேருந்து வீணையை எடுத்துக்கொண்டு வந்து முத்துசாமி தீட்சிதர். இது பார்ப்பனர்கள் கூட இப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்களான்னு தெரியல, இவருக்கு அது கதையை சொன்னார். அப்படியெல்லாம் வரல, வயலின் வெள்ளைக்காரன்ட்டு வந்தது. அதுபோல் யார் யாரிடமிருந்து என்ன வந்தது, எப்படி அக்வயர் பண்ணிக்கிட்டாங்கன்றது தான் அந்த சதர்ன் மியூசிக். ஓகே, இப்போ வந்து கோர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், பெரியார் இனப்படுகொலை செய்ய சொன்னார் என்பதில் இல்லை இந்த கோபம். கர்நாடக இசை வேத காலத்திலிருந்து இருக்கிறது, அது ஒரு மேன்மையானது. ரஞ்சனி காயத்ரி 5000 வருஷமா இருக்குன்றாங்க. 10,000 சொல்லலையேன்னு நான் சந்தோஷப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய மேன்மை பெயிண்டிங்க்கு, அந்த மேன்மைங்கிறது கோபுரத்திற்கு, அந்த கோபுரம் பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு உள்ளூர இருக்கிற கோபத்தின் மேன்மை பற்றி மட்டுமல்ல, அது நாங்கள் தான் உருவாக்கணும்னு சொல்கிறீங்களே, அது ஒன்றும் இல்லை, திருட்டு பொருளுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட வந்து எதை சுட்டிங்க அப்படின்றத சொல்கிறார் அவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ பெரியார் மேலேயே அந்த கோபம் போகுது. டிஎம் கிருஷ்ணாவோட நிப்பாட்டி நீ என்னப்பா எங்கள் இசையை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். 2013 இந்த புக்கை எழுதிட்டார். இன்னைக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு மறுப்பு புத்தகம் எழுதுறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? ஏன் யாராவது எழுதியிருக்காங்களா? 2 நூல்கள் எழுதியிருக்காரு. 2013 அந்த புத்தகம் வருது. அதுக்கு பிறகு 2020 அவர் 2வது புத்தகம் எழுதுகிறார். அந்த 2வது புத்தகத்தின் பேர் செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ். செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் தான் இவங்க வாசிக்கிற மிருதங்கத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு அதனுடைய ஹிஸ்டரி எழுதுகிறார். இந்த முதல் இசைக்களவு அவளிடமிருந்து ஒரு நன்றி சொல்லாமல் களவாடப்பட்டதுன்றது இசை வேளாளர் சமூகத்திடமிருந்து அப்படின்னு சொல்கிறார். இது கருவி. இந்த இசை வேளாளர் சமூகத்திடமிருந்து எடுத்ததில் ஒரு துயரக்கதை ஒன்று இருக்குது. இந்த துயரக்கதை முத்துலட்சுமி ரெட்டி காலம், தேவதாசி ஒழிப்பு, சத்தியமூர்த்தி ஐயருக்கும் முத்துலட்சுமி ரெட்டிக்கும் நடைபெற்ற விவாதம், அது நமக்கு தெரியும். அப்போது தேவதாசி ஒழிப்புன்றத ஒரு ஒரு பெண்களை பரம்பரையாக புட்டு கட்டி விடுவது என்பதை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த கேம்பெயின் வந்து வருது. அப்போது அது சட்டப்படி ஒழிச்சாச்சு. அதை அந்த முறை வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கலை அவர்களிடம் இருந்தது. கலை அந்த பெண்களிடம் மட்டும் இல்லை, ஆண்களிடமும் இருந்தது. பெண்கள் அப்படின்றவங்க அதிலிருந்து போயிட்டாங்க, அந்த துறையிலிருந்து போயிட்டாங்க. ஆண்கள் என்ன செய்தார்கள்? ஆண்கள் நாதஸ்வர வித்வான்களோ தவில் வித்வான்களோ இருந்தாங்க, நட்டுவனார்கள் இருந்தாங்க. நட்டுவனார்கள்னாங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ். அப்படி சொன்னால் புரியும். இப்போ அவங்க தான் ஜதி சொல்கிறது, கம்போஸ் பண்ணுறது, கொரியோகிராஃபி அவங்க தான் பண்ணுறது. எல்லாமே இசை வேளாளர்கள் மத்தியில் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ இது அவங்க தேவதாசிகள் என்ற வகுப்பினர் அதிலிருந்து அகன்ற பிறகு அந்த இடத்துக்குள்ள பார்ப்பனர்கள் வராங்க. ஓகே, இதில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கான்னு நினைக்கிறேன். தேவதாசி ஒழிப்பு சட்டம், தேவதாசி முறையோடு இணைந்திருந்த இந்த கலை, பரதத்திலிருந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து தங்கள் மீது ஒரு சமூக தீங்கு தங்கள் மீது தங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்துகிறது என்கிற. இப்போ வந்து பறையை நம்ம கைவிடுவோம், பறை வந்து நமக்கு மேலே இழிவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சாரார் பேசுகிறாங்க. அதே போல் இந்த கலைகள்லாம் நமக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பெண்கள் அங்கேருந்து விலகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதே காலகட்டத்தில் தான் நம்ம ஐயா பெரியவா வந்து எழுதுறாரு, என்ன தேவதாசி ஒழிப்புன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் தேவதாசி ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ பெரியவாவுடைய குரலை கேட்காமல் இந்த இசையை வரித்து கொள்வது
அப்படிங்கிறது இவங்களுக்கே நேருது. அப்படியே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, அது போச்சு, அழிஞ்சு போகணுன்னா எதுக்கு இது வரித்து கொள்ள போகிறாங்க? இந்த பாயிண்ட்டு தான் வரும். அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள் இவங்க. 1903 தமிழ்நாட்டில் முதன்முறையாக சென்னையில் கர்நாடக சங்கீத பயிற்சி பள்ளி சென்னையில் தொடங்குது. அதில் பார்ப்பன பெண்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். சரியா? பார்ப்பன பெண்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளலாம். அனுப்பி வைக்கிறது வந்து அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சா? இல்லை, ஒரு ஆரம்பம். அது கற்றுக்குறாங்க. பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, கற்றுக்குங்க, வீட்டுக்குள்ளே பாடுங்க, மேடை ஏறி பொம்மநாட்டிகள் பாடக்கூடாது, பாடினா அது தேவதாசி மாதிரி ஆகிடும், பாடவே கூடாதுன்னாக்கா டான்ஸ் ஆடுறதை பற்றி அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. நீங்கள் பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் செஞ்சு கைத்தட்டலுக்கு மயங்கி சினிமாவுக்கு போய் குலஸ்திரீகளுடைய பண்பாடுலாம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்ட கேள்வி, இப்படியெல்லாம் பெரியவாள் எச்சரித்திருந்தும் கூட ஏன் அப்படி அதுக்குள்ளே வருவோம் நம்ம. பெரியவாள் சொல்கிற எல்லாத்தையும்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க, தியாகையர் சொல்கிற எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க, அது தனி பிரச்சனை. இல்லை, ரஞ்சனி காயத்ரி அந்த சனாதன அந்த பரிபாலன சபா அதெல்லாம் போய் பாடுறாங்க. அதனால் கேட்குறேன், இந்த லிங்க் எப்படி அவங்க இதெல்லாம் அந்த லூசு பயன்றது அவங்களோட கருத்து. அது வெளியே சொல்ல மாட்டாங்க, மகா பெரியவான்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேலையாகாது அப்படின்றது அவங்க கருத்து. ஓகே, இதை இவர்கள் கற்றுக்கொண்டு இதை பார்ப்பன மயமாக்குகிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. அந்த டான்ஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சின்ன மேடம் பெரிய மேடம் 2 சொன்னேன். ஒன்று இறைவனுக்குரியது, இன்னொன்று வந்து என்ன வாழ்வியல் சார்ந்தது. இப்போது இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நீக்கிட்டு, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நீக்கிட்டு, இறைவன் மேன்மையானது, புனிதமானது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, ஒரு சாம்பிராணி புகையை வந்து போட்டு டெவலப் பண்ணுறாங்க. கல்ல கடவுளாக மாற்றுறது. ஆமாம், நடனத்தில் என்ன நடக்குதோ அதுதான் இசையிலையும் நடக்குது. இதை பற்றி கிருஷ்ணா அழகாக ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு, ஒரு இங்கிலீஷ் கட்டுரையில். கர்நாடக இசையை இசைவேளாளர் சமூகத்திலிருந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பாடும்போது அது திராவிட நாக்கிலிருந்து அந்த தமிழ் வருது, அந்த இசை வருது, உச்சரிப்பு வருது. இந்த பார்ப்பன நாக்கு என்பது சமஸ்கிருதத்தில் தோய்ந்தது. அதை வந்து அந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாக உணர முடிகிறது அப்படின்னு அவர் எழுதுறாரு. எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாரா இதுல? இல்லை, எக்ஸாகரேட்ல இப்படியே எழுதியிருக்காரு. இப்படி பார்ப்பன மயம் ஆக்கப்படுகிறது அப்படின்றது முதல் பாயிண்ட். அது இசையா இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், இது அவர் மட்டும் சொல்லலை. இப்போ வந்து நிருத்யா பிள்ளை என்று ஒரு நடன கலைஞர், அவங்க இந்த இசைவேளாளர் மரபில் வர்றவங்க, அவங்க இதை ரொம்ப ஷார்ப்பாக எழுதியிருக்கிறாங்க. எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அதில் வந்து பரதநாட்டியத்தை பார்ப்பன மயமாக்கத்திலிருந்து மீட்க வேண்டும். அவங்க ஹிஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி நம்ம பெண்கள் இந்த தேவதாசி ஒழிப்புக்கு பிறகு பெண்கள் கலையிலிருந்தும் விலக்கப்பட்டு விட்டார்கள். அந்த கொடிய மரபு ஒழிக்கப்பட்டது சரிதான், ஆனால் கலையிலிருந்தும் விலக்கப்பட்டாங்க. எங்களுடைய முன்னோர்களாகிய ஆண்கள் தான் இந்த பார்ப்பன பெண்களுக்கு இதை கற்றுக் கொடுத்து இப்படி இதை பார்ப்பன மயமாக்கத்துக்கு அவங்களுமே உடந்தையாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம சொத்து களவாடப்பட்டிருக்கிறது, சொத்தை மீட்க வேண்டும். சொத்தை மீட்கிறது மட்டும் இல்லை, பார்ப்பன மயமாக்கம் என்ற கரையை அகற்றி அதனுடைய செக்யூலர் கண்டென்ட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முறையில் வந்து அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த இவர்கள் சொல்லுகின்ற இந்த புனிதம் அப்படின்றது இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்றீங்க நித்யா பிள்ளை சொல்றதும் டிஎம் கிருஷ்ணா செய்கிறதும் ஒன்று அப்படிங்கிறது தான் ரஞ்சனி காயத்ரி உள்ளிட்டவர்களின் விமர்சனம். ஆன்மீகத்திலிருந்து துண்டிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க, அதனுடைய ஆன்மீகத்தன்மையை நீக்கிற வேலையை டிஎம் கிருஷ்ணா செய்கிறார். நித்யா பிள்ளைக்கு இது ஒரு லட்சியமாக இருக்கலாம், டிஎம் கிருஷ்ணா அதை ரியாலிட்டியில் செய்கிறாரு, அப்போ வந்து இது பிரச்சனை அப்படிங்கிற இல்லை. இதில் உள்ள பிரச்சனை வந்து இது தலைகீழ அவங்க சொல்கிறாங்க, வாழ்வியலிலிருந்து துண்டிக்கிற வேலையை பார்ப்பனர்கள் செய்தார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. செக்யூலர் மியூசிக் அல்லது அதனுடைய வாழ்வியல் சார்ந்த தன்மை இருக்குல்ல, அதிலிருந்து கட் பண்ணி இதை மதம், புனிதம், பார்ப்பனியம் அதோட வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க என்பது தான் அவங்க சொல்கிறது. அப்போது அதுக்கு எதிராக தான் இவங்க பேசுகிறாங்க. இது அதனால தான் பெரியார் பாடக்கூடாது, இதை பாடக்கூடாது, உலக விஷயங்களை பாடக்கூடாது, அல்லாவை பாடக்கூடாது. அல்லாவை பாடக்கூடாதுன்றது மட்டும் அவங்க சொல்லலை, வாழ்வியல் சார்ந்த இந்த விஷயத்தையும் இதில் பாடக்கூடாது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் சார். என்ன தான் பாடுவாங்க? ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, இதுதான். அப்போ இது ஸ்பிரிச்சுவல். தியாகையர் என்ன சொல்லியிருக்காரு? சங்கீத ஞானமும் பக்தி வினா, பக்தி இல்லாத சங்கீத ஞானத்தால் என்ன பயன் அப்படின்னு தியாகையரே சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிராக கிருஷ்ணா வந்து பேசிட்டு இருக்காரு, அது தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம். தியாகையர் என்ன பண்ணார்? தியாகையருடைய காலம் என்பது வந்து அவர் 1767 பிறக்கிறார், 1847 இறந்து போகிறார். இந்தியா சுதந்திரத்துக்கு சரியாக 100 ஆண்டுகள் முன்னால் அவர் இறந்து போகிறார். திருவையாறில் தான், திருவாரூரில் பிறந்த, அப்புறம் திருவையாருக்கு வந்து குடியேறாரு. தெலுங்கு பார்ப்பனர்,
ஆந்திராவிலேருந்து காக்கரலாவா இது மாதிரி அந்த ஊர்லேருந்து இங்கே வராரு. அவங்க உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள். இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டம் என்பது என்ன? இது வந்து நமக்கு வந்து முக்கியம். அந்த காலகட்டம் என்பது அவர் திருவையாறில் இருக்கும்போது தஞ்சாவூரை வந்து 3 மன்னர்கள் ஆள்றாங்க. எல்லாருமே மராட்டிய மன்னர்கள். முதல்ல துளசாஜி, அப்புறம் அமர் சிங், அதுக்கப்புறம் சர்ஃபோஜி. அப்போ தான் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்துடுது. இந்த துளசாஜி வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு டீல் பேசிக்கிட்டு மாதம் 15 லட்ச ரூபாய் என்ன பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளுகிறார். என்ன மன்னராக இருக்க விடுறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பணம் மாதிரி, அதாவது எலக்ட்ரல் பாண்டு மாதிரின்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ப்ரொடெக்ஷன் மணி. லோக்கல்ல ரவுடி கொடுப்பாங்க அது மாதிரி பவுஸ் அப்படி காசு கொடுத்து கிழக்கிந்திய கம்பெனியோட. அவன் பெரிய கில்லாடி. அவருடைய தத்து பிள்ளை வந்து சர்ஃபோஜி. அவருக்கு பிள்ளை இல்லைன்ட்டு தத்து பிள்ளை சர்ஃபோஜி பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஒன்று வரும்போது கிழக்கிந்திய கம்பெனி அதை ஒத்துக்கல. இவரை ஒத்துக்க முடியாது நாங்கள் அப்படின்றாங்க. அப்போ அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் இதான் அந்த கேஸா, சிவாஜி தொடர்பான கேஸா அது? அதோட சம்மந்தப்பட்டது தான். அமர் சிங் வந்து அவர் சில சலுகைகளை வழங்குறாரு. ஏதோ நாகூர் இது ஏரியாலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீ தான் ராஜா, சர்போஜி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து இந்த பணத்தை கட்ட முடியல, அந்த ஆளால் ஒத்துக்கிட்டவாறு கப்பம் கட்ட முடியல, திணறிட்டு இருக்காரு. உடனே சர்போஜி வந்தார். சர்போஜி வந்து நீங்கள் என்ன மன்னராக்குங்க, நான் பார்த்து செய்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் கூடுதலாக நான் பண்ணுறேன். அவர் வரும்போது 1799 மார்க் பண்ணிக்கங்க. 1799 தான் 3rd மைசூர் வார், திப்புவுக்கு எதிரான போர். திப்புவுக்கு எதிரான போரில் ஹைதராபாத் நிசாம், மராத்திய பேஷ்வாக்கள், தொண்டமான், திருவிதாங்கூர் சமஸ்தானம் ப்ளஸ் சர்ஃபோஜி, மராட்டா, இவங்க எல்லாரும் இவர் வந்து அதுக்கு பொருள் உதவி செய்கிறார் இந்த திப்புவை தோற்கடிப்பதற்கு. அப்படி செஞ்சு நம்மளை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்குவான். சரி, அந்த போரில் திப்பு தோற்கடிக்கப்படுகிறார், அது தனி வரலாறு. இவர் பார்த்தாக்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு டெல்டா பூரா நான் பார்த்துக்கிறேன், கோட்டைக்குள்ளே மட்டும் நீங்கள் ராஜாவாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சர்போஜிக்கு ஏற்பட்ட நிலைமை. இதெல்லாம் நடந்திருக்க காலகட்டத்தில் தான் தெற்கே வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இவங்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஆர்.என். ரவியை பற்றி சொல்லணும். ஆர்.என். ரவி போய் மருது சகோதரர்களுக்கு இது பண்ணுறாரு. இங்கே வந்து சர்ஃபோஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசுகிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, கட்டபொம்மன் தூக்கில் தப்படுகிறார், தொண்டமான் காட்டி கொடுத்துட்றான், எதிர்த்து போராடுறாங்க. அப்புறம் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள், இந்த ஊமைத்துறையாக இருக்கட்டும், செவத்தையா, இங்கே சின்ன மருது, இவங்கெல்லாம் அந்த போரை தொடர்றாங்க. செவத்தையா அங்கேருந்து வர்றாரு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ஃபோஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் படை திரட்டி கொண்டு வராங்க. இந்திய விடுதலை போர் வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது இது. தென்னிந்திய விடுதலை போர்னு சொல்லிட்டு ராஜையன் அவர்கள் எழுதிய நூலில் இது கதையெல்லாம் கிடையாது, முழுக்க பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸை ரெஃபர் பண்ணி அவர் சொல்கிறார். அதில் வந்து செவத்தையா ஒரு கடிதம் சர்போஜிக்கு எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாருனாக்கா, இது மாதிரி உங்களை வந்து இது மாதிரி அநியாயமாக பிடுங்கியிருக்கிறாங்க, இதை மீட்டு கொடுக்குறோம், நாங்கள் படை திரட்டி கொண்டு வர்றோம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர், ஒரு தூதர்கிட்ட கொடுத்து விடுறாரு. சர்போஜி என்ன செய்கிறாரு, அந்த தூதரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு வெள்ளைக்காரனுக்கு வந்து புலிகேசியை வந்து இந்த புறாவை சுட்டு ரோஸ்ட் போடுறது. அதே தான். இது விவரத்துக்குள்ளே போனால் நிறைய போகலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இங்கே தியாகையர் எங்கே வந்தார் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் தான் தியாகையர் வாழறாரு. ஆனால் இதை பற்றி யாருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்திருந்தார் அவர்? அதான், அவருக்கு இது ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அவர் ஆன்மீகத்தில் இருக்கார். அதுதான் நான் சொல்ல வரேன். விவசாயிகள் இப்படி ஒரு அடக்குமுறைக்கு எதிராக போராடுறாங்க, சின்ன மருதுவோட பிரகடனம் இருக்குது, இந்த போர் நடக்குது. இதை பற்றிலாம் அவர் பாடிட்டு இருக்கிறாரா? திப்புவோடைய வீர போராட்டம் பற்றி எதை பற்றியும் பாடினதில்லை. என்னதான் பாடிட்டு இருந்தார் அவர்? அவர் ராமனை பற்றி பாடினார். சங்கீத ஞானமும் பக்தி வினா, பக்தி இல்லாத ராமனை பற்றி பாடிட்டு இருந்தார். இதுதான் தியாகையருடைய நிலைமை. இப்போது இதுதான் அன்று இருந்த காலகட்டத்தினுடைய மன்னர்களின் நிலைமை. ஆனால் தியாகையரை ஒரு கணக்கில் சேர்க்கலாம். அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. சர்போஜி இப்படி ஒரு நல்லா ஒருத்தர் பாட்டு எழுதி பாடிட்டு இருக்காரு, ஆனால் அவரை கூப்பிடணும் அரசவைக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாட மாட்டேன்றது அவருடைய இது. ராமனை பாடுறதுக்கு இவங்கெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நிதி சால சுகமா, ராம நீ சந்நிதி சேவை சுகமா. நிதி பணம் நிறையா இருந்தாக்க அதுவா சுகம், ராமனுடைய சந்நிதி சேவை செய்வது தான் சுகம்னு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டெலாம் ரஞ்சனி காயத்ரி ஃபுல்லாக பாடுவாங்க. அவங்க புடவை கட்டுற பட்டு புடவை ஒரு 25,000 ரூபா இருக்கும். இப்படியும் வாங்குறது எத்தனை லட்சம்னு தெரியல.
ஆனால் நிதிசால சுகமானலாம் பாடுவாங்க. இப்போ இங்கேருந்து போய் மோடியோ அல்லது பாஜகவோ இவங்க அரேஞ்ச் பண்ணுற அங்கே போய் இவங்க பாடிட்டு வராங்களே, பாடிட்டு வராங்க. இப்போ எல்லா கர்நாடக ரஜினி நிதி காயத்ரி சால சுகமானு அங்கே போய் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. நிதிசால தான் சுகம். அது பாட்டு இது பாடுறது தானே, அது ஒன்று யாருக்கும் புரியாது. இது தியாகையர். அதாவது நான் சொல்ல வர்றது வாழ்வியலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சினிமா பாட்டு இருக்குது, சினிமா பாட்டில் கண்ணதாசன் சோக பாட்டு எழுதியிருக்காரு, சந்தோஷ பாட்டு எழுதியிருக்காரு, மற்ற எழுச்சி பாடல்கள் இருக்குது, பாரதிதாசன் பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் உலகாயுதம் சார்ந்தது. நாங்கள் வந்து அற்ப மானிடர்களுடைய துயர், நாங்கள் வந்து மேலே அதுதான் சங்கீத மியூசிக் அகாடமியில் நடக்கிறது. அதை கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே நுழைஞ்சாக்க ஒரு பார்ப்பன சங்க மாநாட்டில் நுழையிற மாதிரி இருக்குது. அந்த ஜரிகை வேட்டி பட்டு புடவை அந்த ஒரு செட்டப்பு வந்திருக்கிற நபர்கள் இப்படி இருக்குது. இவங்க வந்து ஒரு ஆன்ம விசாரம் செய்கிறாங்களாங்க அங்கே இந்த சங்கீதத்தை பார்த்து. இப்போ இன்னைக்கு இந்த ஆன்மீகம், சங்கீதத்தில் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசக்கூடிய ரஞ்சனி காயத்ரி இருக்காங்க இல்லையா, இவங்களா இருக்கட்டும். சித்திரவீணா ரவிகிரன் ஒருத்தர், நான் அவார்டை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே வேற ஒரு அவார்டாக இருக்கார், மீட்டூவில் இருக்கார் அவர் லிஸ்ட்டில். அது ஒன்று. அப்புறமா இப்போ பார்த்தேன், நரேந்திர மோதினின்னு ஒரு ராகம் உருவாக்கியிருக்காராம் அவர். இளையராஜா ஏற்கனவே அப்படி ஒரு ராகம் பாடியிருக்காரு. அது அவர் பேர் வைக்கலாம், மற்றபடி பாடிட்டு இருக்காரு. இவர் நரேந்திர மோதினின்னு ஒரு ராகமே உருவாக்கி அவரை நான் இது பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் அவ்வளோ ஆன்மீகவாதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இவர்களுடைய ஆன்மீகம் என்பது. அப்போ கிருஷ்ணா வந்து இந்த பாயிண்ட்டை பேசுகிறார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இசையை ஆன்மீகத்திலிருந்து பிரிக்கிறார் கிருஷ்ணான்னு இவங்க சொல்கிறாங்க. பிரித்து வாழ்வியலோட சம்மந்தப்படுத்தினது ஆன்மீகம் என்ற முறையில் இவங்க கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, இது ஒரு பார்ப்பன மேட்டிமைத்தனம். அதை உள்ளே கொண்டு வர்றதுனுடைய அங்கமாக தான் அவர் பெரியாரை பாடுறாரு, அம்பேத்கரை பாடுறாரு, வேற பல பாடல்கள் இருக்கு இல்லையா, இயற்கையை பாடுவது. இதெல்லாம் அவங்க வந்து இதை டீக்ரேட் பண்ணுறதா கருதுறாங்க. இவங்க ரஜினி காயத்ரி என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் அந்த கோஷ்டியோட போய் சேர்ற, பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இந்த கோஷ்டியோட போய் சேர்ற, அந்த கோஷ்டிகளோட சேர்ந்துக்கிட்டு நீ எங்களை தூஷணம் செய்கிற, எங்களை கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வகையில் அது நியாயம் போல தான் தோணுச்சு. இளையராஜாவை கூப்பிட்டு வச்சு அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சினிமா பாட்டு பாடுற அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ இளையராஜா நரேந்திர மோடியை பாராட்டி இந்த முன்னுரை எழுதினார் இல்லையா, எழுதின பிறகு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இது 2வது ராஜ்யசபா சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 80 வயசுக்கு இவங்க ரஞ்சனி காயத்ரி கூப்பிட்டு எந்த கர்நாடக சங்கீத மேடையிலையும் அவங்க சினிமா பாட்டு பாட மாட்டாங்க, இந்த இளையராஜா பாடல்களை பாட மாட்டாங்க. இவரை உட்கார வச்சு பனிவீழும் மலர்வனம் வரும், இனி வரும் முனி வரும், தடுமாறும் கனிமரம்னு பாடுறாங்க. அதுக்கு சொரம்லாம் பாடுறாங்க. அவங்க பாடின கருமாந்திரம் ஒரு பக்கம் விடுங்க, இவர் இந்த 2 மணி நேரத்தில் நான் உலகத்தையே மறந்து விட்டேன், இப்படி ஒரு இசையை நான் கேட்டதில்லை அப்படின்னு இவர் இளையராஜா சொல்றாரு. நம்ம அந்த உலகத்தை மறக்கிறது பணம் வாங்க மறந்துடுவாரான்னு தெரியல மியூசிக் போடும்போது. இந்த ஆன்மீகம்ன்றது வந்து சக்கையா உரிக்கணுங்க. இது இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இளையராஜா ஆன்மீகவாதியா, பாவலர் வந்து ஆன்மீகவாதியா? நீங்க சொல்லுங்க. எது ஆன்மீகம்ங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். எது ஆன்மீகம்? ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு அறிவியலாளன் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கிறான் இல்லையா. இப்போ பெரியார் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளோ மற்ற எல்லாரும் காந்தியவாதிகளோ சமூகத்துக்கு தொண்டாற்றுவது இல்லை ஜாதியை ஒழிக்க போராடுவது ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்குது. இப்படி எந்த பர்பஸையும் தேர்ந்தெடுத்து கொள்ளாதவர்கள் மியூசிக் அகாடமிக்கு போகிறாங்க. அல்லது இசை, நான் ஏன் பிறந்தேன், எதற்காக, இது மாதிரி தத்துவ விசாரம் இருக்கு இல்லையா, இதில் ஒன்றும் ஆபத்து இல்லை. இது வந்து ஆன்மீகம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ பாவலர் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவர் காசு சேர்க்கறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சா? மக்கள் அணிதிரட்டுவது, மக்களை சேர்ப்பது, அதான் நோக்கமாக இருந்துச்சு. அது உழைக்கும் வர்க்கத்துக்காக அவர் பாடினார் வாழ்நாள் முழுதும். இவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும், இவருக்கு பொண்ணு காசை அவர் கருதலை. இளையராஜா ஃப்ரீயா ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா? நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாரு. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. அவர் வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்காரு. இந்த பக்கம் நான் ஆன்மீகம், ரமண மகரிஷி, நான் ஏன் பிறந்தேன், நான் யார், நான் யார் என்ற கேள்வியை கேட்கின்றவன் யார், இந்த மாதிரி பயங்கரமான உருட்டெல்லாம் உருட்டுறாருன்னு வச்சுங்க. அதனால இது பூரா ஃபேக். இதை சொல்றதுல எந்த தயக்கமும் தேவையில்லை. ஒரு ஏமாற்று. இது சிறந்த ஆன்மீகவாதி வந்து அவங்க அண்ணன் தான், இவங்க கிடையாது இல்லையா. அவரு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபை தெரிவு செய்து கொண்டு, இது ஆன்மீகம் பற்றிய மதிப்பீடுகளில் அவங்களுக்கு இடையே நடக்கிற முரண்பாடு. இப்போ டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஒரு வகையான மதிப்பீடு இருக்குது, ரஞ்சனி காயத்ரிக்கு ஒரு வகையான மதிப்பீடு இருக்குது. இதில் நடக்கிற சண்டை. டிஎம் கிருஷ்ணா மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் தட்டுற மிருதங்கம் அது குறித்து பேசுவது, இப்படி தொடர்ச்சியாக அவங்க மேன்மையான கருதுவதை, அதை குறித்து மதிக்காமல் நீங்கள் கூடி வாழ்கிறீங்க,
உங்களுக்கு ஒரு இல்லை மிருதங்கம் நீங்கள் திருடினதுன்னா அதை சொல்லி தானே அதுக்கு தான் புத்தகம் எழுதியிருக்காரு. மிருதங்கத்தை பார்ப்பனர்கள் இதை கூத்த கேளுங்க. பாலக்காடு மணியருடைய அவார்டை அவருடைய பேரன் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. பேரன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் இங்கே வந்து இப்போ கர்நாடக இசை இது பண்ணுறாரு. அவர் பேர் ஏதோ ஒன்று ஹரிபிரசாதோ ஏதோ பேர் அவர் பேர். அவர் வந்து அவார்டை திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப கேவலமாக எங்களை இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அவர் இழிவுபடுத்திட்டாரு அவரு டிஎம் கிருஷ்ணா. ஆமாம், எங்களை இழிவுபடுத்திய ஒருவருக்கு நீங்கள் விருது வழங்குவது அதான் ஒரு கேள்வி. என்ன இழிவுபடுத்தினார் டிஎம் கிருஷ்ணா? மிருதங்கம் வந்து பாலக்காடு மணியருடைய கருத்துப்படி அது வேதவாத்தியம். வேதவாத்தியம்னா என்னங்க சொல்லுங்க? வேத காலத்திலே மிருதங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. மிருதங்கம் எப்படி உருவானதுன்றதை இவர் ஒரு வரலாற்று ஆய்வில் எழுதியிருக்கிறார். அது பெரிய கதை, சுருக்கமாக சொல்கிறேன். அந்த வேதவாத்தியம் என்பது வேத காலத்தில் உருவானது அல்ல, அதை வந்து தலித் கிறிஸ்தவர்கள் தான் உருவாக்குனாங்க. அது இந்த கடந்த ஒரு 2 நூற்றாண்டில் நடைபெற்ற விஷயம் என்பதை இந்த அவருடைய நூலில் செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அந்த நூலில் ஒரு விளக்கியிருக்காருன்னா அது அவருடைய கருத்து மட்டும் இல்லை. பல மிருதங்க வித்வான்களை நேரில் பேட்டி கண்டு, மிருதங்க கலைஞர்களை பேட்டி கண்டு அதை விளக்கியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கலாக அந்த கருவி எப்படி உருவாகுது, இது வரலாறு பற்றிய ஒரு பார்வை தான். இது பார்ப்பனர் அல்லது பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படி அல்ல, ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்குது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்கணும். தஞ்சாவூருடைய ஹிஸ்ட்ரி பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். தஞ்சாவூரில் இந்த இசைவாளர்கள் மத்தியில் இசை இருக்குது. இந்த தாளக்கருவிகளை பொறுத்த வரைக்கும் தவில் தான் முக்கியமான தாளக்கருவி. அது இல்லாமல் மிருதங்கத்தில் 2 ட்ரெடிஷன் இருக்கிறதா கிருஷ்ணா சொல்கிறாரு. ஒன்று புதுக்கோட்டை ட்ரெடிஷன், அது வந்து இசைவேளாளர்கள் மரபிலிருந்து வர்றது. இன்னொன்று மராத்தா ட்ரெடிஷன், அது மராட்டியத்திலிருந்து இங்கே வந்த ஒரு கீர்த்தனை பாடக்கூடியவர்கள், அது நாரதிய ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாராயணசாமி அப்பா அப்படின்ற ஒரு நான் பிராமின் தான் அவர் வழியாக வருது. இது இல்லாமல் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர், அவர் டோலக், இதெல்லாம் அங்கே இருக்குது. அந்த பீரியடில் இந்த இசையை ஸ்ருதி சேர்ப்பது என்பது இப்போ தம்பூரா இருக்குது, எலக்ட்ரானிக் தம்பூரா இருக்குது, இதெல்லாம் வச்சு ஸ்ருதி சேர்க்குறாங்க. அன்று வந்து அந்த என்ன இசை தாளக்கருவி இருக்குதோ அந்த தாளத்தின் காலக்கருவியின் ஸ்ருதி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பாடணும். ஸ்ருதின்னாக்க எப்படி புரியும்? இப்போ எம்கே தியாகராஜ பாகவதர் இருக்கார், அவருடைய ஸ்ருதி என்ன டாப்பில் பாடுவார். அவர் தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடுவார். சித்து ஸ்ரீராம் அவர் இருக்கார். ஜேசுதாஸ் வந்து பேஸில் பாடுவார். இப்போ நீ மேலே பாடினாலும் கீழே பாடினாலும் நடுவில் மிருதங்கம் இருக்குதுன்னாக்கா இதுக்கு தான் அவர் இறங்கி வரணும், இவர் ஏறி வரணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்தது. இப்போ தான் பார்ப்பனர்கள் இந்த இசை உலகத்துக்குள்ளே வர்றாங்க பாடுறது. அப்போது இந்த இசைக்கருவியை பாடகர்களுடைய ஸ்ருதிக்கு ஏற்ப இந்த தாளக்கருவியின் அதற்கு முன்னால் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லை. இல்லை, இவங்க இந்த வாக்கியக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தியாக பிரம்மம் இது மாதிரி இருக்கிறவங்க எழுதி அவங்களே பாடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கச்சேரி அப்படின்றதெல்லாம் மாடர்ன் இதோட தான் வந்து வருது. இதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் கோயிலில் பாடுவாங்க, அரசவையில் பாடுவாங்க. சபா பாடுவது அப்படின்றதெல்லாம் எப்போ வருது? நகரமயமாக்கம், இந்த வெள்ளைக்காரர்களுடைய வருகை, நகரத்தில் பார்ப்பனர்கள், அப்புறம் தான் இந்த கச்சேரி அப்படின்ற ஃபார்மேட்டை மரியக்குடி ராமானுஜயங்கர் தான் வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது வேற ஒரு விஷயம். அப்போ இதற்கு பாடுவதற்கு ஏற்ப இசைக்கருவியை தயார் பண்ணணும்னாக்கா இந்த தோல் கருவியை இம்ப்ரூவ் பண்ணணும். தோல் கருவியை யார் இம்ப்ரூவ் பண்ணுறது? தோல் கருவியை இம்ப்ரூவ் பண்ண யாருக்கு தெரியும்? பார்ப்பனர்களால் சொல்கிறாங்க இல்லையா வேதவாத்தியம்னு, அவங்களால பண்ண தெரியுமா? இப்போ இருக்கிற மிருதங்கத்தில் எருமத்தோல் இருக்குது, பசுமாட்டு தோல் இருக்குது, ஆட்டுத்தோல் இருக்குது. இந்த 3 தோலை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு பாலை பற்றி சாப்பிட மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அதுவும் பசு பால் தான் தெரியும். ஓகே, அப்போ இதை பற்றி தெரிந்தவர்கள் வந்து தலித்துகள். தஞ்சாவூரில் கிறிஸ்தவம் 16ஆம் நூற்றாண்டே வந்துடுது. தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற தஞ்சாவூரில் வடக்கு வாசல் என்ற பகுதியில் இருக்கிறாங்க. அதை போய் பேட்டி கண்டெல்லாம் கிருஷ்ணா எழுதியிருக்கார். அவ்வாறு எழுதப்பட்ட நூல் தான் இந்த செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் என்ற நூல். இப்போ பாலக்காடு மணியர் வந்து பாலக்காடில் இருக்கார், அவருக்கு மிருதங்கம் வேணும். அப்போது அவர் என்ன செய்கிறார்? தஞ்சாவூர் கிளம்பி வர்றார். இவங்க அங்கேருந்து அங்கே போகல, அவர் தான் யாரை சார்ந்து இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். மிருதங்கம் செய்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இதுதான் விற்பனர்கள் நிறைந்து இருக்கும் இடம். வேறு சில ஊர்கள்லையும் செய்கிறாங்க, மதுரை மாதிரி இடத்துல. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்கிறாங்க. இங்கேயே ஒரு வீடு எடுத்து வந்துடுறாரு. அப்போ அங்கே வந்து மிருதங்கம் செய்யக்கூடியவர்களை தன்னுடைய வீட்டு வாசல்லே ஒரு கொட்டையை போட்டு வந்து குடியேற்றி கொள்ளுகிறார். அந்த ஸ்டோரியெல்லாம் ஒரு இது மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது அந்த புத்தகத்துக்குள்ளே. பர்லாந்துன்னு ஒரு செய்கிறவர், தலித் கிறிஸ்தவர் தான், அவரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறார். அவர் வந்து இந்த மிருதங்கங்களை செய்து கொடுப்பார். மணியரிடம் ஏறத்தாழ 50-60 மிருதங்கங்களுக்கு மேலே இருந்ததாக டிஎம் கிருஷ்ணா சொல்கிறார். ஏன் 50-60 மிருதங்கம்? தாளக்கருவின்னா ஒன்று தானே, வெவ்வேறு வகையான பாடகர்களுக்கு அவங்க குரலுக்கு இசைய வருவது போல மிருதங்கம். அதை எப்படி செய்வது? அதை எப்படி ஒரு மனிதன் செய்யணும்? அப்போ வந்து மெக்கானிக்கலாக இப்போ நம்ம ட்ரம்ஸ் வாங்குறோம்னா ஒரே ட்ரம் தான் எல்லா இடத்துலையும். இப்போ அரியக்குடி ராமானுஜயங்காரும் மிருதங்கம்,
முசிறி சுப்பிரமணியர் மிருதங்கம், செம்ப வைத்தியநாத பாவதர் மிருதங்கம். இப்படி அவங்க குரலுக்கு ஏற்ப மிருதங்கம் செய்யணும் அப்படின்னா எப்படி செய்வது அதை அப்படின்னா, இந்த பர்லாந்து போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அந்த கச்சேரி போய் அப்படி கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த குரலை காதில் வந்து அவங்க சேமித்து கொள்வார்கள். காதில் சேமித்து கொண்டு மூளையில் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து இந்த தோலில் வந்து கொண்டு வருவாங்க. தோலில் எப்படி கொண்டு வருவது? தோலில் கொண்டு வருவதில் 2 இருக்குது. ஒன்று, அதில் முக்கியமானது மென்மையான பசுவின் தோல். பசுவின் தோல் என்பது இவங்க பார்ப்பனர்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது, உமையாள்புரம் சிவராமன் போன்றவர்கள் பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருக்கிறது என்னன்னாங்க, நாங்கள் இதுக்காகலாம் பசுவை கொள்றதில்லை, செத்த மாட்டு தோலை வச்சு தான் செய்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய பொய். அது உண்மை தானே, செத்த மாட்டில் இருந்தால் எடுப்பாங்க. மாட்டை கொன்று எடுப்பதற்கும் ஏற்கனவே தானாக செத்து போகிற மாட்டிலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை அவங்க வந்து விளக்குறாங்க. செத்து போன மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ரத்தம் உறைந்து விடும், அந்த தோல் வந்து பிளைவுட் மாதிரி இறுகிடும், அது இதுக்கு வந்து பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த தோலை கூட சில மோசமான வியாபாரிகள் என்ன செய்வாங்களாம், உப்பில் ஊற போட்டு அதை மிருதங்கத்துக்கு விற்றுவாங்களாம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா தோலை எடுத்து நக்கி பார்ப்போன்றாங்க. அதனால் இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏமாற்றுகிறார்கள் என்பது. ஆக்சுவலாக எந்த தோல் வேணும் அப்படின்றத பற்றி விளக்குறாரு அவர். 2 கன்றுகள் ஈன்ற பசுமாடு, 2வது கன்றை ஈன்ற கையோடு அது வெட்டப்பட வேண்டும். தாய் பசு மிருதங்கத்துக்காகவே வெட்டப்பட வேண்டும். யோகி ஆதித்யநாத் இதை குறித்து கொள்ளட்டும். இவங்க அத்தனை பேரும் உள்ள தூக்கி போடணும். அது நான் கதையை சொல்றேன், அந்த சட்டத்தின்படி, அவங்களுடைய விழுமியத்தின்படி. ஆமா, யாருக்காக இது வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படி ஒரு மாட்டை பக்குவம் பார்த்து இவங்க சொல்லுவாங்க. சில பேர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயர் தான் பார்த்து சொல்லுவாரு இந்த மாடு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காசை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு சம்பவத்தை வந்து விவரிக்கிறார். ஆள்காட்டான்னு ஒருத்தர் இந்த மாதிரி மிருதங்கம் செய்கிறவர், அவர்கிட்ட 100 ரூபா பணம் கொடுத்து ஐயர் வந்து போய் ஒரு மாடு ரெடி பண்ணிட்டு வர சொல்றாரு. அங்கே போய் போயிட்டா அவன் 120 ரூபா கேட்குறான். ஐயர் 100 ரூபா தான் கொடுத்துருக்காரு, வாங்கலாமா? மாட்டை பிடிச்சிட்டு ஐயர் வீட்டுக்கு வந்துட்டார். ஐயர் வீட்டுக்கு வந்து இதுதான் சூப்பராக இருக்குது, இதை போட்டுடலாம், ஆனால் 20 ரூபா கூட கேட்குறாரு என்ன அப்படின்ன உடனே கருமம் அது எதுக்கு என் கண்ணில் காட்டுற அபச்சாரம், இந்த 120 ரூபா வாங்கி கண்ணில் படாமல் அதை செய். அப்போ இந்த கோமாதாவுக்கும் பிராமணனுக்கும் இடையில நடுவில் யார் குற்றவாளின்னாக்க தலித் கிறிஸ்தவர்கள் தான். இதுதான் இதனுடைய கதை. அதனால வெட்டுறதில்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். அந்த வெட்டி ரத்தம் வெளியேறிய உடனே அந்த தோலை எடுத்து அதை பக்குவப்படுத்தணும், ரத்தம் உரையதுக்கு முன்னாடி. ஆமா, அந்த 2வது கன்றுன்ற உடனேன்றதுல அப்பதான் அந்த தோல்ல எலாஸ்டிசிட்டி இருக்குன்றாங்க. அதை வந்து இதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த தோலை பயன்படுத்தி நடுவில் வந்து கருப்பாக மை ஒரு ரவுண்டு வச்சுருப்பாங்க. அந்த மை என்பது ரெட்டிப்பாளையத்துக்கு போய் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு கல், அந்த கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை நுணுக்கி, அதுதான் வேணுமா, அங்கே தான் அந்த டோன் கிடைக்கும். அந்த கல்லை நுணுக்கி அதை வந்து சோறு இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து கலந்து அந்த மையை வந்து வைப்பது ஒரு கலை. அதுக்கு டோப்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இதை உருவாக்குறது. இந்த ஃபிசிக்ஸுக்கு நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் மிருதங்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. உலகத்திலே இப்படி ஒரு தாளக்கருவி கிடையாது, இந்த தாளக்கருவியில் மட்டும்தான் ஹார்மனி அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு அவர் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காரு. அந்த ஹார்மனியை கொண்டு வருவது எதுன்னா இந்த டோப்பி தான், இந்த தோலும் இந்த டோப்பியும் தான். ஆனால் சர் சி வி ராமன் மிருதங்கத்தெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணார். யார் இப்படிப்பட்ட ஒரு கருவியை உருவாக்குகிறார்கள் அப்படின்றத பற்றி அவர் கவலைப்படலை, அதாவது அவருக்கும் தேவைப்படலை. அவருக்கு இங்கே இருக்கிற சோஷியல் சயின்ஸ் தேவைப்படலை, அது தேவைப்படலை. இப்படி தான் அந்த கருவி என்பது வந்து உருவாக்கப்படுகிறது. இப்போது இந்த கலைஞர்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் ஒரு பேட்டியில் கேட்குறாரு, இதை செய்கின்ற இந்த கலைஞர்களுடைய திறமையை இந்த பார்ப்பன மிருதங்க வித்வான்கள் அங்கீகரிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கறது கேள்வி கேட்டால் ஒருத்தர்கிட்ட அப்படி ஒரு பதில் வரல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய கை திறமையை பார்த்து அவங்க வந்து அதை செய்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு 2 சம்பவங்கள் இதோட ஒப்பிட்டு சொல்வதற்கு. ராஜமாணிக்கம் என்று ஒருத்தர் இந்த மிருதங்கம் செய்கிறவர், அவருக்கும் இந்த உமையாள்புரம் சிவராமன் நினைக்கிறேன் 2 பேருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு. ஒரு வாரத்தில் பாலமுரளி கிருஷ்ணா கச்சேரி மிருதங்கத்தை ரெடி பண்ண சொல்கிறாரு. இவர் வந்து பழைய ரேட்டு கட்டுப்படி ஆகாது, கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன செஞ்சு கொடுத்தா அது 10 வருஷம் நிற்குமா 15 வருஷம் நிற்குமா அப்படின்னு ஏடா கூடமாக ஐயர் பேசுகிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாம் செஞ்சு மை வச்சு கொடுப்பேன், நீங்கள் போய் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு வாங்கிட்டு எனக்கு வர வேண்டிய காசை நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு ரொம்ப திமிராக சொல்கிறாரு. அதோட இவர் கட் பண்ணி விட்டாராம் அவரை, யாரை, இந்த ராஜமாணிக்கத்தை. அப்போது அவர் கிருஷ்ணாட்ட சொல்கிறாரு, இந்த நாதம் என்னுடைய விரலிலிருந்து வருகிறதா அவன் கையிலிருந்து வருகிறதா அப்படின்றாராம். இதே கேள்வி பாலக்காடு மணியருக்கும் வந்திருக்கு. அது எப்படி வந்தது? பாலக்காடு மணியர் காலத்தில் அவருடைய கான்டெம்பரரி வேற ஒருத்தர் இருந்தார், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு, சிறந்த மிருதங்க வித்வான். இன்னொருத்தர் முருகபூபதின்னு. சரி, இந்த பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கும் இவர் தான் மிருதங்கம் செஞ்சு கொடுக்குறாரு. அணியர் என்ன கேட்குறாரு,
பழனி மிருதங்கத்தில் அந்த டோப்பியில் வர சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஏன் மிருதங்கத்தில் வரமாட்டேங்குது, நீ எனக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்க மாட்டேன்ற, அவனுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க ஐயான்னு சொல்லிட்டு இவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. அப்போவும் இது வரல. அதுக்கப்புறம் இல்லை நீ வந்து ஏதோ பண்ணுற சரியில்லை அப்படின்றாரு இவர். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, நீங்கள் கோச்சுக்க மாட்டீங்களே அப்படின்றாரு. யார்? பர்லாந்து. அது மிருதங்கத்தில் இல்லையா, விரலில் இருக்குது அப்படின்றாரு. இதில் தில்லானா வாசிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவருடைய வாழ்நாள் முழுதும் இது வந்து அவரை அலக்கழித்ததாக அவர் சொல்றாரு. இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்டேஷன் செய்கிற டிஎம் கிருஷ்ணாக்கு ஹி ஹேஸ் அ பர்பஸ். அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. பசுவை கொன்றவர்கள், நன்றி கொன்றவர்கள் எப்படின்னு சொல்லி வரிசையா மியூசிக் அகாடமில எல்லா விஷயத்தையும் அவர் வந்து இல்ல ஒரு ஹிஸ்டரியை தொகுக்கிறாருங்க. அந்த நோக்கமே இழிவுபடுத்துறது தான். இப்போ வந்து இதோட நிக்கல, அவர் எம்.எஸ். சுப்புலட்சுமியை திட்டுறாரு. இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். இது இங்க முடியல. அதாவது இவங்க எவ்வளவுக்கு இந்த தலித் கிறிஸ்தவர்களை சார்ந்திருந்தார்கள், இசையை கற்றுக்கொள்ள இசை வேளாளர்களை சார்ந்திருந்தார்கள். இந்த கருவிக்கு அவர்கள் இவங்களை சார்ந்தது. ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு யூகேக்கு போறாரு. அப்போ கூட மிருதங்க வித்வான் வேணும். உள்ளூரில் ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இவர் போவாராம். கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள ஐயர் இருப்பார், வெளியில் பாதை இருக்கு இல்லையா, அங்கே மிருதங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டே போவாங்களாம் அவங்க சென்னைக்கு. எது அந்த பழைய ட்ரெயின் புக வேண்டி இருக்குல்ல, அந்த சத்தத்தின் ஊடாக இந்த காரியத்தை செய்துட்டு போவாங்க. பிரிட்டனுக்கு வர்றதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருதங்கம் செய்கிற தொழில் கற்றுக்கிற பையன் அவனை கூட்டின்னு போகிறாங்க. அவன் ஒரு 16 வயசு பையன். அந்த குளிர் நடுங்கி காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்த உடனே இவருக்கு ஐயருக்கு மறுநாள் கச்சேரி இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கஷாயம் கொடுத்தாரு. அது கஷாயம் சாப்பிட்டு சரியாக போயிடணும். அது என்னென்னா சரகு. அப்போது அந்த தலித்துக்கு முதல்ல சரகு சப்ளை பண்ணவர் மணி ஐயர்னு எழுதியிருக்காரு. இப்போ இதெல்லாம் அவருடைய பேரனுக்கு ரொம்ப சங்கடமாக. இதெல்லாம் வெளியே சொல்றதன் வழியாக ஒரு ஐக்கன்ஸ் இவங்களை வந்து கேவலப்படுத்துறாரு. ஒரு ஐக்கானையும் கேவலப்படுத்தலை. இப்போ அவர் மணி ஐயர் வந்து சொல்லியிருக்காரு, அவருடைய வாரிசுகளே சொல்லியிருக்காங்க. மணி ஐயர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா சொர்க்கம், அதில் சோமு ஆசாரிய ஏதோ ஒன்று சொல்கிறார். அவர் வந்து அந்த மிருதங்கத்துக்கான கட்டையை செஞ்சு கொடுக்கணும், பர்லாந்து வந்து தோல் இந்த மூட்டி கொடுக்கணும், நான் ராமானுஜயங்காருக்கு வாசிக்கணும், அதுதான் எனக்கு சொர்க்கம்னு அவர் சொல்லியிருக்காராம். யார்? பாலக்காடு மணி ஐயர் சொல்லியிருக்கார். கிருஷ்ணா என்ன எழுதுறாருன்னா, சொர்க்கத்திலேயாவது பாலக்காடு மணி ஐயரும் இந்த அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரும் சாதி பாகுபாடு பார்க்காமல் நடந்து கொள்வார்களா அப்படின்னு ஒரு இல்லை. அதான் சொல்கிறேன், இந்த முன்னோடிகளை அன்றைய விழுமியங்களுக்கு அவர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு விட்டுட்டு போகாமல் இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதன் வழியாக இந்த ஆளுமைகளை அவர் கேவலப்படுத்துறாரு. நன்றி கொன்றவர்கள், இது இந்த மொத்தமாக நரேஷன் பார்த்தா நன்றி கொன்றவர்கள், பசுவை கொன்றவர்கள் ஒன்று, அப்புறம் நன்றி கொன்றவர்கள் இல்லை. அன்றைக்கு மட்டும் நன்றி கொன்றவர்கள் அல்ல, இன்று வரையில் நன்றி கொன்றவர்கள். ரஞ்சினி காயத்ரி உட்பட. நேர்காணலில் முதல்ல கேட்டீங்க, இந்த மியூசிக் அகாடமியில் யாரையாவது மிருதங்க வித்வானை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்களா? கிடையாது. இந்த பர்லாந்து வந்து இறந்த போது ஒரு வித்வானும் வந்து சாவுக்கு போகலன்னு எழுதியிருக்காரு. அவர் காசு கொடுத்தாங்க, வைத்தியத்துக்கு பணம் கொடுத்தாரு, பார்த்துக்கிட்டாரு. ஒரு பேட்டர்னலிஸ்டிக்கா ஆண்டை அடிமையை பார்த்து கொல்லப்பட்ட மாட்டின் மீது எந்த அளவு கருணை இருந்ததோ அதே அளவு கருணை தான். ஆமா, இது எவ்வளவு இரக்கமற்ற. ஆனா இதை விட ஒரு கொடிய இதை வந்து பார்க்க முடியுமா? உங்களுடைய கலைக்கு ஆதாரமான அந்த கருவியை செஞ்சு கொடுத்தவன ஒரு மரியாதைக்கு கூட வந்து மிருதத்திற்கு ஆதாரமாக இருந்த பசுமலையும் கருணை கிடையாது, அதை செஞ்சு கொடுத்த பர்லாந்து உள்ளிட்டவர்கள் மேலேயும் கருணை இல்லை. இது யதார்த்தம். இல்ல போயிருந்தாங்க, நீங்க போய் எழுதிருக்கிறீங்கன்னு சொல்லட்டும். சரி, இந்த தொகுப்பின் வழியாக அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். கேவலப்படுத்தல, என்ன உள்ளதோ அதை சொல்லி இருக்கிறார். இல்ல அவங்க அந்த வருஷன் அப்படி நீங்க உங்களுடைய மேன்மக்கள் என்று நீங்கள் உங்களை கருதி கொண்டிருக்கிறீர்கள். நாகரிகம் மிக்கவர்கள், பண்பு மிக்கவர்கள், மென்மையானவர்கள் அப்படின்லாம் வன்முறையற்றவர்கள் கருதிட்டு இருக்கீங்க. இது எதுவும் உண்மை அல்ல. இதற்கு நேர் எதிரானதுதான் உங்க சுயரூபம். என்ன சொல்றாங்க, நீங்க வழக்கமா இப்படி சொல்றீங்க, நாங்க வந்து பிராமின்ஸை எல்லாரும் கூடாரம் போட்டு அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி. ஆனா எம்.எஸ். சுப்புலட்சுமி யாரு, இளையராஜா யாரு, நாங்க இவங்களை கொண்டாடாமல் இல்லையே, நான் கொண்டாடிட்டு தானே இருக்கிறோம். நீங்க வந்து நாங்கள் பிராமின்ஸ் மட்டும் ஆக்கிரமிச்சிருக்கல, நான் பிராமின்ஸ்க்கு இடம் கொடுத்து தானே இருக்கிறோம். எங்க மேலேயே இந்த அவதூறு. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு எப்படி இடம் கொடுத்தார்கள் அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்காரு. காற்றில் கலந்த துயரம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. காலச்சோடு தான் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இவங்களுக்கு ரொம்ப எம்எஸ்ஸை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல ரஞ்சினி காயத்ரி. எம்எஸ்னுடைய பேரனோ குள்ளு பேரனோ அவர் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருனாக்கா, நீங்கள் அதுக்காக ஒன்றும் ஆஜராகாதீங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய பாட்டி ஒரு வேளை அவங்க காலத்தில் அவங்க அதை முடிவு எடுத்தாங்க. அவங்க இருந்திருந்தாக்கா டிஎம் கிருஷ்ணாவோட இதை பற்றி விவாதம் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த விருதுக்கு தகுதியானவர் அவர். அவங்க இருந்தால் அவங்களே அந்த விருதை வழங்கியிருப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு வரி சொல்லியிருக்கார் அந்த கட்டுரை முடிகிற இடத்துல. என்னுடைய பாட்டி வெளியிலிருந்து இங்கே வந்தவர், தன்னை நிலைநாட்டி கொண்டவர். சரிதானா? நீங்கள் கர்நாடக இசை அறிந்த
இது இருக்கு இல்லையா, இதை ஜனநாயகப்படுத்துறதை பற்றி யோசிங்க, டிஎம் கிருஷ்ணாவை வந்து இப்படி அவதூறு பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த வெளியிலிருந்து உள்ளே வந்த கதை தான் எம்எஸ்என் கதை. எம்எஸ்எனுடைய அம்மா சண்முக வடிவு என்று தேவதாசி குலத்தில் பிறந்த ஒரு வீணை வித்வான். அவங்கள சதாசிவம் கல்யாணம் பண்ணிக்கிறார். சதாசிவம் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்தவர், 2 பிள்ளைகள். எம்எஸ் வந்து அவங்கள திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கு முன்னால் அவங்க சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க. சேவா சதனம்ன்ற படம், அது வந்து பிரேம்சந்த் எழுதிய ஒரு கதை. இந்த ரெட் லைட் ஏரியாவை கண்டித்து எக்ஸ்போஸ் பண்ணி எழுதுனது. திருமணத்துக்கு பிறகு அந்த மாதிரி படங்கள்லாம் வேண்டாம், நீங்கள் பக்தி படம் மட்டும் நடிங்க, மீரா, நாரதர், இந்த மாதிரி உங்களோட இமேஜை வந்து இப்படி வடிவமைக்கிறார். பாட்டும் கூட அவருடைய கணவர் வந்து பார்ப்பனர். ஆமாம், பார்ப்பனர் சதாசிவம் அப்படி வடிவமைக்கிறார். பாடல்களும் இந்த மாதிரி பக்தி, இந்த மாதிரி அந்த ஃபார்மு கொண்டு வர்றார். அவங்களுடைய தோற்றத்தையும் இப்படி மாத்துறார். பார்ப்பன பெண்கள் மடிசார் கட்டுவதுன்னு சொல்லுவாங்க, திருமணமான பெண்கள் அந்த மாதிரி புடவை கட்டிட்டு ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் பார்த்தா ஒரு பார்ப்பன பெண் என்ற தோற்றம் தருவது போல அவங்கள வந்து மாற்றி அமைக்கிறார். கச்சேரியை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. அது ரொம்ப துயரமானது. அவங்க வந்து கச்சேரியில் ஒரு ராகத்தையில் ஆழமாக அதை பாடிட்டு இருக்கும்போது இவர் சீட்டு ஒன்று எழுதி கொடுத்தான்னு போகிறான் சதாசிவம் கீழே இருந்து. அவர் மார்வாடி சேட்டு வந்து கிளம்பணுமா, அதனால் அந்த பஜன் ஒன்று பாடிருக்குனாலே அப்படி உடனே அந்த ராகத்தை நிறுத்திட்டு அதை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு பஜன் பாடுவாங்க. இதை வந்து அவர் எப்படி எழுதுறாருன்னா, இது ஒரு ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி, அவங்களுடைய சுதந்திரம், ஈடுபாடு இருக்கு இல்லையா, அதை கோல் எடுத்தால் குரங்காடும்பாங்கல்ல, அப்படி வந்து இவர் வந்து பண்ணார். அது அவங்களும் இணங்கி போனாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி அவங்கள ஆக்குறாரு. இதில் வேறு சில விஷயங்கள் இருக்குது. அந்த கட்டுரையில் அவர் ஒன்று எழுதுறாரு. இளம் வயது எம்எஸ் சுப்புலட்சுமி படம் ஒன்றை போட்டு அதில் அவங்க சட்டையை போட்டுக்கிட்டு விளையாட்டாக கையில் ஒரு சிகரெட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த எம்எஸ்ஆர் இருந்தாக்க இந்த சங்கீதம் பாடியிருப்பாங்களான்னு எழுதியிருக்காரு. அவங்க இசை இப்படி இருந்திருக்குமா, மடிசார் கட்டி கொண்டு பாடுற ஒரு பார்ப்பன பெண்மணி இசையா இதில் இருந்திருக்கும் அப்படின்ற கேள்வியை அவர் வந்து எழுப்புறார். ஓகே, இப்போ நம்ம வந்து மகாபெரிவாளுக்கு வருவோம். மகாபெரிவாளுடைய கருத்து என்ன? அந்தந்த ஜாதியில் அவாவா கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே. இப்போ சதாசிவம் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதை மகாபெரிவா ஒத்துக்கலாமா? ஒத்துக்கக்கூடாது தானே. அவருடைய கருத்துப்படி ஒத்துக்கக்கூடாது. இப்படி ஒரு பிராமின் ஆட்டையருக்கு இவங்க மாறுறாங்களே, இதை மகாபெரிவா ஒத்துக்கலாமா? ஒத்துக்கக்கூடாது. இது தப்பு இல்லையா இது? ஆமாம். அப்போது மேடையில் ஸ்திரீகள் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்திரீ தேவதாசியா குலமாக இருக்கிறதுனால பாடலான்னு அவர் கருதியிருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாருன்னா, இந்த பிராமணிக்கல் வேல்யூஸை இதை மேன்மையை பிரச்சாரம் செய்கிற ஒரு கருவியாக எம்எஸ் சுப்புலட்சுமி பயன்படுகிறார் என்ற காரணத்தினால் அதை சங்கராச்சாரியார் அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தார்? ஐநா சபையில் போய் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க. அந்த பாட்டு எழுதி கொடுக்குறவர் இவர். மைத்ரீம் பஜத்தை அப்படின்னு சமஸ்கிருதத்தில் 65 வகையில் நினைக்கிறேன். அதுக்கு பாட்டு வந்து இவர் எழுதி கொடுக்குறாரு. அதை போய் அவங்க பாடுறாங்க. அப்போ இந்த ரெக்கக்னிஷன் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலையான்னாங்கல்ல, ரெக்கக்னிஷனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இளையராஜாவை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு என்ன? இளையராஜா முழுக்க பார்ப்பன பண்பாட்டு ரீதியாக ஒரு பார்ப்பன அடிமையாக தன்னை அறிவித்து கொண்டு விட்டார். அதனால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னிஷன் வருது. அதை அங்கீகரிக்கிறாங்க. அவரை உட்கார வச்சு இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க அவங்க. நல்ல தலித், நல்ல முஸ்லீம். அப்துல் கலாம் ஐயர் அவர் நல்லவர். அப்போ இதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற முறையில் தான் இதை அங்கீகரிக்கிறார்கள். மற்றபடி இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அவங்க ஒரு கேள்வி சொல்கிறாங்க, கிருஷ்ணா வந்து நான் தான் எல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி காட்டிக்கிறாரு, சேரிக்கு இசையை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து கொண்டு போக மாட்டோம்னு நான் சொல்கிறோம், நாங்களும் தான் அதுக்கு கூட வரோன்னு சொல்கிறோம். சிந்து பைரவின்னு ஒரு படம் எடுத்தார் கே பாலச்சந்தர். அதில் சேரிக்கும் சேர வேண்டும், அதுக்கு ஒரு பாட்டுப்படி. நீங்கள் ஒரு வெங்காயமும் சேர்க்க வேணாம். இப்போ அவர் வந்து ஆள்காட்டு குப்பத்தில் போய் நடத்துறது, சேரிக்கு போய் கர்நாடக சங்கீதத்தை எப்படியா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. அவர் செய்கிறது என்னன்னாக்கா, அங்கே தப்பாட்டம் நடக்கும், ஒயிலாட்டம் நடக்கும், வேறு எல்லா டான்ஸு, ஃபோக் ஆர்ட் எல்லாமே நடக்கும். ஒன் ஆர்ட் அமாங் அதர். ஆமாம், இது எல்லாமே சமம், அது மேலே இது கீழே எல்லாம் கிடையாது என்பது. அதை சபாவில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஏசி ஹாலில் இதில் உட்காந்து அதெல்லாம் கதையெல்லாம் வேண்டாம், இது வந்து எல்லாம் சமம்தான் என்பதற்காக தான் அங்கே நடத்துகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மேன்மக்களாக மாற்றுவது அப்படின்றது அல்ல. இந்த கர்நாடக இசையை கற்றுக்கிட்டு அதை எதுக்காக பயன்படுத்த முடியுமான்றதெல்லாம் எனக்கு அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை, அதான் சாதாரண மக்கள், எளிய மக்கள், அவர்களிடையே கடைகள் இருக்குது. நம்ம சாதாரண அன்றாடம் புழங்குற கலைகள் இருக்குது. சாதாரண நாற்று நடுறவங்களாம் பாடுறாங்க. ஊரில் கரகாட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது, வேறு ஆட்டம் வகைகள்லாம் கூட இருக்குது. இதை கட்டிட்டு ஏன் ஆளணும் அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாக மக்களுக்கு இருக்கும்.
அப்போ அந்த தரப்புலையும் உங்களுக்கு தான் இப்போ அந்த இவர் துஷ்யந்த் சீதர் சொல்றது மாதிரி அவாவா ஜாதிக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கலையில ஒரு நிபுணத்துவம் வரும் அப்படின்னா உங்க கலைகளை நீங்க பார்த்து அவாவா கோயில்ல அவாவா பூஜை பண்ணலாம், இதுதான் நம்ம சம்பிரதாயம். இல்லை ஆனால் அவங்க கலையை அவங்க பாதுகாத்துக்க வேண்டியதானே, ஏன் இதுக்கு வந்து மல்லு கட்டணும்? அவாவா அந்தந்த ஜாதிக்குரிய தொழிலை செய்யணும், அவாவாளுக்குரிய கோயிலில் அவாவா இருக்கணும், அவாவாளுக்குரிய சங்கீதம் அவாவாளுக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் இந்துக்கள், சரிதானா? இதான் ஆர்எஸ்எஸோட இது. இப்போது இந்த மியூசிக்கு கலை இது டெமோக்ரட்டிஸ் ஆனதை வந்து நம்ம பார்க்கணும். தமிழ் சினிமா தியாகராஜ பாகவதர் முந்தைய காலத்துலலாம் பெரும்பாலும் புராண கதைகள், அப்போ அந்த பழைய டைப்பிலான கர்நாடக இசை பாடல்கள் அது வந்து மாறி உள்ளடக்கம், சினிமாவோட உள்ளடக்கம் இருக்கு இல்லையா, அது சமூக உள்ளடக்கத்துக்கு மாறுறது அப்படின்றதுல திராவிட இயக்கத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. அப்போ உள்ளடக்கம் மாறும்போது அதனுடைய மியூசிக்கும் வந்து மாறுது, இசையும் மெல்ல மெல்ல மாற்றத்துக்கு உள்ளாகுது. என்ன மாற்றத்துக்கு உள்ளாகுது? பாடல்களினுடைய உள்ளடக்கம் வாழ்வியல் சார்ந்ததாக மாறுது. வாழ்வியல் சார்ந்ததாக மாறும்போது பழைய எம்கே தியாகராஜ பாகவதர் பாடின டைப்பிலான இந்த இசையை பயன்படுத்துவதற்கு இல்லையா, அது சாத்தியமற்றதாக ஆகிறது. அது வந்து இதுக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. அது நாட்டுப்புற இசை, ஏத்தப்பாட்டு, நாட்டுப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்குமே அது ஃபிட் ஆகலை. அப்போ சினிமா இசை அப்படின்னு ஒன்று வந்து டெவலப் ஆகுது. அந்த சினிமா இசையில் வந்து இந்த செவ்விசையினுடைய கூறுகள் இருக்குது, நாட்டுப்புற இசையின் கூறுகள் இருக்குது, மேற்கத்திய இசையின் கூறுகள் இருக்குது, ஹிந்துஸ்தானி இசையின் கூறுகள் இருக்குது. அதையெல்லாம் கலந்து தான் வருது. இப்போ இந்துஸ்தானியை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன், சங்கீதம் மும்மூர்த்திகள் இங்கே தான் இருக்குது, புனிதம், இது எதுவும் இந்துஸ்தானி இசையில் கிடையாது. அங்கே எந்த மும்மூர்த்தியும் கிடையாது, 4 மூர்த்தியும் கிடையாது, அங்கே அதெல்லாம் கிடையாது. அது வாழ்வியல் சார்ந்ததாக இருக்குது, அது பியோர் மியூசிக்காக வந்து இருக்குது. பெரும்பாலும் வெறும் இசை, அது ஒரு சொற்களற்ற இசையாக இருக்குது. சொற்கள் இருந்தால் கூட அது ஒரு நெக்லிஜபிள், அது ஆன்மீகம் சார்ந்து தான் இருக்கணுன்ற இதெல்லாம் அங்கே இல்லை, அதை விட்டுருங்க. இப்போ திரை இசை இப்படி ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகுது. இந்த திரை இசை மக்களுக்கு நெருக்கமானதாக இருக்குது. இப்போ இளையராஜா பற்றியோ கண்ணதாசனை பற்றியோ சொல்லும்போது சோகத்துக்கு கண்ணதாசன் பாட்டு, தத்துவ பாட்டு, காதலுக்கு ஒரு பாட்டு, தூங்க வைக்கிறதுக்கு இளையராஜா பாட்டு, நான் இல்லைன்னா யாரும் தூங்க மாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு ஒரு பேசி நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த காமெடியை விட்டுருங்க, வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கிறதுங்க அதனுடைய அப்படி இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம் இவங்க இசை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுறான்றாங்க இல்லையா, அது சாத்தியமற்றது. ஏன் சாத்தியமற்றது அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல பேசியிருக்கோம். இது வாழ்வியலோடு சேர்ந்து இருக்குது. அதில் நல்ல கருத்தோ தப்பான கருத்தோ வாழ்வியல் சார்ந்தது. இந்த வாழ்வியல் சார்ந்த கேள்விகள், பிரச்சனைகள், உணர்ச்சிகள் இது எதுக்கும் சம்மந்தப்படாமல் இது வந்து தனியாக நாங்கள் ஆன்ம விசாரம் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு ஒரு பொய் உருட்டு வந்து உருட்டிட்டு இருக்குது. அப்போ இந்த வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் தான் மனித உணர்ச்சி, சினிமாவை பார்த்து அழுகுறான், சிரிக்கிறான், அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோன்றதல்ல, இல்லை இல்லையா, அது ஒரு அழகியல் உணர்ச்சி. அப்போ அதை செய்யும்போது ஒரு அநீதி நடக்கும்போது துடிக்கிறாங்க, சண்டை போடும்போது வில்லன் அடித்து ஹீரோவை அடித்தாக்க சீட்டு நுணுங்கி வராங்க, தனக்கு நேர்வது போல். அப்போது ஒரு இயல்பான ஒரு நீதி உணர்ச்சி அப்படின்றது தனக்கு நேராக விட்டாலும் அது வருது. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்கிறது. அந்த எம்பத்தி அப்படின்றத வந்து இது தோற்றுவிக்குது இந்த இசை. இந்த இசை எந்த வெங்காயத்தையும் தோற்றுவிக்கிறது இல்லை, அப்படி எதுவும் இதில் கிடையாது. இந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியதற்கு இந்த இசையை அப்படியே பயன்படுத்த முடியாது. இதுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் 1994 2007 வரைக்கும் தமிழ் மக்கள் இசை விழான்னு நடத்தணும். அதில் தான் அந்த தியாகையரில் களவாடி இசையை கர்நாடக இசை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தண்டபாணி தேசிகர் 1965 அவர் திருவையார் மேடையில் பாடிய போது அவரை இறக்கி விட்டு தமிழில் பாடிட்டார். அதுக்காக தண்ணி விட்டு தீட்டு கழிச்சாங்க. இதையெல்லாம் சொல்லி அங்கே உள்ள போராட்டம் நடத்தணும். தஞ்சாவூரில் தொடர்ந்து இசை விழா நடத்தணும். அந்த இசை விழாவில் வந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு வந்தோம். இந்த வாழ்வியல் சார்ந்த பாடல்கள், நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 10-13 வருஷம் நடத்தணும். அதனுடைய பொருளாதார கஷ்டங்களை தாண்டி அந்த இசை வழியாக இதன் வழியாக என்ன சொல்ல விரும்பினோம், இந்த பார்ப்பன பண்பாட்டு ஆக்கிரமிப்பை எதிர்ப்பது, இந்த ஆன்மீகம் இசையில் என்ற மோசடியை வந்து ஒதுக்குவது என்பது மட்டுமல்ல, ஒரு புது இசையை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மக்கள் இசையை உருவாக்கணும் என்ற முயற்சியும் அதில் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தடைகள் இருக்குது? இப்போது மாகாயிகாவின் பாடல்களாக இருக்கட்டும், கத்தாருடைய பாடல்களாக இருக்கட்டும், அல்லது பாவலருடைய பாடல்களாக இருக்கட்டும், கே ஏ குணசேகரன் போன்றவர், இது எல்லாமே அநேகமாக இடதுசாரி இயக்கம் சார்ந்து அல்லது பகுத்தறிவு இயக்கம் சார்ந்த பிரச்சார பாடல்களாக, அறிவூட்டும் பாடலாக இருக்குது. அப்படி பிரச்சார பாடலாக தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. திரைப்பட பாடலாம் பிரச்சார பாடலாக இல்லை, வாழ்வியல் சார்ந்த பாடல்கள் இருக்குது. அப்போ இந்த நாட்டுப்புற இசைக்கலைஞர்களிடம் இருக்கக்கூடியது, அவங்க வச்சிருக்கிறது என்னென்னா பழைய நாட்டுப்புற கதைகள்,
மதுரை வீரங்கதையோ இல்லை கோவலன் கண்ணகி கதையோ பாரத கூத்திலிருந்து சில இதுவோ இதை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கண்டென்ட்டை மாற்றுவதற்கு இல்லையா, மாற்றுங்கன்னாக்கா அவங்களால மாற்ற முடியல. இப்போ மாற்றி ஒன்று தயார் பண்ணுறது அப்படின்னா அதை வேறு எங்கே போய் நடத்துவோம்? அதை தயார் பண்ணுகிற கண்ணோட்டமோ ஆற்றலோ அதுக்கு எழுதக்கூடிய ஆட்களோ அப்படி எதுவும் கிடையாது. சமூக தளத்தில் அந்த மாற்றம் வராமல், நுகர்பவர்கள் மாறாமல், இவங்க மட்டும் தனிப்பட்ட முறை அது மாதிரி சமூக இயக்கங்களுக்கும் இந்த கலைஞர்களுக்கும் ஒரு உறவு வரும்போது தான் அது திராவிட இயக்க காலத்தில் வந்து நடந்தது. அதுலேருந்து தான் என்எஸ்கே வராரு, அதுலேருந்து எம்ஆர் ராதா வராரு, இப்படி பலர் அதுலேருந்து தானே வராங்க. பாடகர்கள் சிஎஸ் ஜெயராமன் வர்றாரு, அப்படியெல்லாம் வராங்க. அந்த அந்த ட்ரெடிஷன் வந்து கண்டினியூ ஆகலை. அப்போ இவர்களை அப்படி கொண்டு வர்றதுக்கு யதார்த்தமாக சொன்னோம்னாக்கா, நீங்கள் சொல்கிற பாட்டை பாடணுன்னாக்கா அவங்க எல்லோரும் கூலி வேலைக்கு போகிறவங்க, அந்த சீசனுக்கு தான் அவங்க பாடகர்கள். அப்போ நாங்கள் ஒரு மாதம் பயிற்சி எடுக்கணும்னா எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு வசதி கிடையாது. இப்போ இந்த புள்ளியில் நீங்கள் தமிழ் மக்கள் இசை விழா நடத்திருக்கீங்க, இதெல்லாம் ரைட்டு, முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஒரு அமைப்பு என்கிற வகையில் முயற்சி பண்ணியிருக்கீங்க. முதலமைச்சர் வந்து ட்வீட் போட்டிருந்தார் டிஎம் கிருஷ்ணா விஷயத்திற்கு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தார். ஆனால் இதுக்கு கவுண்டர் அப்படிங்கிற பொழுது மக்கள் இசை, மக்கள் கலை, இதை வந்து பரவலாக்குவது, அதை பொதுவாக்குவது, அதை இன்னும் நுகர்வதற்கு ஏதுவாக மாற்றுவது, அந்த வடிவங்களுக்கு ஏற்ப மாற்றுவது அப்படிங்கிறது அரசு தலையீட்டின் வழியாக இது ஒரு கவுண்டர். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு மேலே அப்படி கோபுரத்தில் அரசு தலையீட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோக் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம், தடுப்பூசி பிரச்சாரம், இந்த அரசு திட்டங்களுக்கான பிரச்சாரம், சென்னை சங்கமம் மாதிரி ஒரு அதில் சில நேரத்தில் கூப்பிடுறாங்க. இப்படி தான் இருக்குது அது. மற்றபடி வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை செய்வது இருக்கு இல்லையா, அதை இப்போ பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான பிரச்சாரம், சாதிக்கு எதிரான பிரச்சாரம், அது மாதிரி பாட்டு எழுதுங்க, அது மாதிரி பாடல்களை கொண்டு போங்க, இசையமைங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்காலில் வந்து ரவீந்திர சங்கீத்னு ஒரு இது, அவங்க வந்து அந்த மாதிரி செக்யூலர் மியூசிக்கை பாடுறவங்க. பூபேனா சாரிக்கான்னு இருந்தார், கடைசி காலத்தில் வீணா போயிட்டார், அவர் பிஜேபிக்கு போகிறேன்னு போயிட்டு. அவர் இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள். அப்போ சமூகத்துக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான இயக்கங்கள் அவங்களோட சேர்ந்து தான் இந்த கலைஞர்கள் வந்து அந்த மாதிரி வரணும். இப்போ அவர் பெரியாரை பற்றி பாடலாமா அபச்சாரம், அம்பேத்கரை பற்றி டிஎம் கிருஷ்ணா பாடலாமா? ஆனால் நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன், பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ எவ்வளோ பாட்டு இருக்குது நம்மக்கிட்ட? ரொம்ப குறைவு தான். ஏன் அப்படி இல்லை? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ஏன் இல்லை? அந்த மாதிரி நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. இப்போ விடுதலை வீரர்கள் இருக்கிறாங்க, நம்ம கொண்டாடப்பட வேண்டிய பலர் இருக்கிறாங்க. அப்போது அவங்கள பற்றி நிறைய சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுத்தவர்கள். மக்கள்கிட்ட நாட்டுப்புற பாடல்களாக இருக்குது, குட்டி குட்டியாக. அது மக்கள்கிட்ட தனித்தனியாக எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் நாட்டு பாடல்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம தொடங்கும் போது எங்கே தொடங்கணும்? தியாகையரில் தொடங்கணும். தியாகையருடைய காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் தியாகையர் பாடலையான்னு கேட்டிங்க. இந்த தமிழ் மக்கள் இசை விழாவில் மருது சகோதரர்களை பற்றி ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்போ பண்ணோம், 2007 பண்ணோம். அப்போ அங்கே சிவகங்கை பக்கத்தில் போயிட்டு பாடல் கலெக்ட் பண்ணும்போது அங்கே பாட்டு கடைசி யுத்தம், மருது சகோதரர்கள் தோற்கின்ற யுத்தம், கடைசியில் தூக்கில் ஏற்றுறாங்க, வெள்ளைக்காரனோட சண்டை. அந்த பாட்டை பற்றி, அந்த போரை பற்றி, காளையார் கோயில் காட்டுக்குள்ளே காகம் பறக்காத சூரஞ்செடி, சூரஞ்செடிக்குள்ள சண்டை நடக்குது, திரண்டு வாருங்க அண்ணம்மாரே, இது வந்து இருக்குது. இது ஏங்க எழுதுனாங்க? கட்டபொம்மனை பற்றி பாட்டு இருக்குது. அப்போ இதனுடைய அருமை ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் இவங்களுக்கு தெரியல? இவங்களுக்கு ஏன் எழுத தோணல? ஏன் எழுத தோணலை என்றால் இவர்கள் ஒடுக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆதிக்கம் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். மன்னர்களிடம், சரபோஜிகிட்ட, மைசூர் மகாராஜா கிட்ட, திருவாங்கூர் மகாராஜா கிட்ட சன்மானம் வாங்கி கொண்டு அவங்களுக்கு ஏற்ப அப்படி ரூலிங் கிளாஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த செட்டப்புக்குள்ள அதை எதிர்த்து பேசுகின்ற ஒரு நபருக்கு நீ எப்படி விருது கொடுக்கலாம் என்ற கேள்வியை தான் அந்த பொந்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு புகை போடுற டீம். ஆமா, அவங்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, கத்துறான். இப்போ நீ ரோட்ல இருந்து கத்துனா எனக்கு பிரச்சனை இல்லை, இது எப்படி இங்கே வந்து செய்யலாம் என்பதுதான். இப்போ கோயிலுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை, நீங்க நாத்திகராச்ச, எவன் அர்ச்சகராக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த கேள்வியினுடைய இன்னொரு வடிவம் தான் இவர்கள் எழுப்புகின்ற இந்த கேள்வி என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போது எப்படி இது இந்த இசை என்பது களவாடப்பட்டது, இசை கலைஞர்களுடைய திறமை எப்படி களவாடப்பட்டது, இதை ரொம்ப தீவிரமாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா துறைகளிலும் மனு தர்மம் என்பது என்ன அப்படின்னாக்கா, கல்வி அறிவையும் உழைப்பையும் வந்து பிரித்தாங்க. அது தச்சு வேலை செய்கிறவனோ, தோல் தொழில் செய்பவனோ, உழைப்பவனோ, மருத்துவம் பார்ப்பவனோ, இசைக்கலைஞனோ, அவர்களை கல்வியிலிருந்து பிரித்து வைத்தார்கள். இந்த நாடு வீணா போய் அழிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். அப்படி செய்துவிட்டு நவீன காலம் வரும்போது அவர்களுடைய மரபை வந்து திருடி கொண்டு இந்த நவீன காலத்தில், அப்போ நான் தான் என்ஜினியரு, அம்பஸ்த என்று மனு தர்மம்,
அவங்களெல்லாம் அவன் கையால் சோறு திங்கக்கூடாது, 3 நாள் குடிக்கணும்லாம் சொல்லியிருக்குது. அது யாருன்னா மருத்துவர்கள். அவர்களை ஒதுக்கிட்டு நான் தான் டாக்டர், மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், அப்புறம் சங்கீதம் உனக்கு வராது, எனக்கு தான் வரும். சங்கீதம் ஆக்சுவலி பார்ப்பனர்களுடைய இது கிடையாது, நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இது எங்கள்கிட்ட தான் வந்தது, வேத சாமவேதத்தில் வந்தது, வெங்காயத்திலிருந்து வந்தது. இந்த கதையெல்லாம் சொல்லி பிரித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு குரல் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக டிஎம் கிருஷ்ணாவுக்கு எதிராக தொடங்குற இந்த தாக்குதலை பார்க்கலாம். ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை போடுகிறாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம எப்படியும் அந்த மியூசிக் கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, பாட போகிறதில்ல, நமக்கு என்ன என்பதல்ல. இது நம்முடைய மரபு, நம்முடைய சொத்து களவாடப்பட்டது தொடர்பான ஒரு பிரச்சனை என்ற கோணத்தில் இதை புரிந்து கொண்டு இதுக்கு நம்ம குரல் கொடுக்க வேண்டும். சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் இருக்கிற இந்த நிபுணத்துவம், பாரம்பரியமாக இருக்கிற அந்த திறன், அதை நவீன கல்வியோடு இணைக்காம தூரத்திலே வச்சிருந்து எட்டி பார்க்காம இந்த நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இவங்க அனுபவிச்சுக்கிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ விஸ்வகர்மா போன்ற திட்டங்களை கொண்டு வர்றது, இதையும் சேர்த்து இணைச்சி பார்க்கணும் அந்த சூழலில். அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமானதான். ரொம்ப நீளமான நேரங்களாக இருந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க, கேட்பாங்க, நான் நம்புகிறேன். இன்னொரு வாய்ப்பில் நான் தங்கள் அடிமைத்தனம் பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் பார்க்கலாம். இன்று மாலை கவிக்கோ அரங்கத்தில் டிஎம் கிருஷ்ணாவுக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த வன்ம பிரச்சாரத்தை கண்டித்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.